இது ஒரு விஷயமாச்சா. அடுத்து என்னென்னு கேட்டால், இந்த நிர்பந்தத்திற்காக இதெல்லாம் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டோம். அப்போ நிர்பந்தத்துக்காக வேண்டி மருந்து யூஸ் பண்ணலாமா? சாப்பாடுங்கிறது அடிப்படை தேவை. சாப்பாடுங்கிறது வாழ்வாதாரம், அது உயிர் வாழ்வதற்கு ஒரு அவசியமானது. மருந்து என்பது அப்படிப்பட்டது கிடையாது. ஏன்னு கேட்டால், மருந்துங்கிறது கண்டிப்பாக அது குணமடையும்னா சொல்ல இயலாது. சாப்பாடுங்கிறது கண்டிப்பாக பசியை போய்க்கிறோம். எந்த பொருளை எடுத்தாலும் சாப்பாடுனா பசி போயிடும். மருந்துன்னா இது இல்லாட்டி வேறு மருந்து, அல்ல இந்த மருந்து சாப்பிட்டு கூட குணமாகாமல், அது வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. எந்த ஒரு மருந்துமே அவனுடைய தன்மை, அந்த மருந்துடைய தன்மை, அதையெல்லாம் பொறுத்து தான் அது தீர்வாகும். எத்தனை நோய்க்கு வந்து டாக்டர் மருந்து தருவாங்க, அது வேலை செய்யாது. 10 டாக்டர் இருப்போம், 10வது டாக்டர் கொடுக்குற மருந்து தான் வேலை செய்யும். அப்போ மருந்துக்காக சாப்பிடுதல் என்பதுங்கிறது அவ்வளோ அவசியமாக இல்லையே. இந்த மருந்து 100% குணமாக்கும் எந்த மருந்துக்காக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதில் என்னென்னது இருக்குன்னு சொன்னால் கூட மருந்து வேலை செய்வதற்கு அல்லாஹ்வுடைய நாட்டுன்னு ஒன்று இருக்கணும். அது போக இவனுடைய உடல் அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, அந்த மருந்தை கிரகிக்கிற தன்மை எல்லாம் இருந்தால் தானே வேலை செய்யும். ஒருத்தருக்கு வேலை செய்கிற மருந்து இன்னொரு என்ன செய்யாது, வேலை செய்யாது. அப்படிங்கிறதுனால என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மருந்துக்காக வந்து சாப்பிட்றது வந்து ஹராமாக சாப்பிடக்கூடாது என்று அதிகமானவர் சொல்கிறாங்க. சாப்பாட்டுக்கு விஷயத்துக்கு வேறு, பசிக்கு சாப்பிட்றதுல வந்து கருத்து வேறுபாடே இல்லை. பசிக்கு சாப்பிட்லாங்கிறது எல்லாருமே ஏகமானதாக ஒரே கருத்தை சொல்கிறாங்க. பசி சாப்பாடு இல்லையா, நீ ஹராமானதை சாப்பிட்டுக்க, செத்ததை சாப்பிட்டுக்க, பன்றி கூட சாப்பிட்டுக்க, எதை வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். மருந்துக்கு செய்யலாமான்னு கேட்டால், உதாரணமாக இப்னு தைமியா, இப்னு கையும் போன்ற நல்ல சிந்தனையாளர்கள் கூட ஹராமானதை மருந்துக்கு பயன்படுத்தக்கூடாதுங்கிறாங்க. ஹராம்னா ஹராம் தான், அது மருந்துலாம் ஒரு அவசியம் இல்லைங்கிறாங்க. மருந்துங்கிறது வந்து அது இல்லைன்னா வேறு மருந்து இருக்கும், அல்ல இந்த மருந்து குணமடையும்னு நீங்கள் கேரண்டி கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க. அவங்க என்ன வாதம் வைக்கிறாங்கன்னு கேட்டால், சோத்துக்கு கேரண்டி கொடுத்துருவோம். எது சாப்பிட்டா பசி போகாதா? போயிடும். யாராக இருந்தாலும் பசிக்காக சாப்பிட்றான்னா பசி போயிடும். இந்த சாப்பாட்டில் பசி போவது உறுதியாக சொல்ல முடியாதுன்னு சொல்லுவீங்களா? எந்த சாப்பாட்லையும் பசி போயிடுற விஷயம் சந்தேகத்துக்குரியதா? அதுக்கு 100% அதுக்கு தீர்வு இருக்குது. இதை காரணம் காட்டுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உணவு வேறு மருந்து வேறு. மருந்துங்கிறது வந்து அதுக்கு நிவாரணம் என்பது ஒரு சந்தேகத்துக்குரியதான். அது ஓரளவுக்கு நம்ம நம்பலாமே தவிர 100% உள்ள ஒரு நம்பிக்கை அதில் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது மருத்துவத்துக்காக நீ ஹராமை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி அதிகமான அறிஞர்களும் இப்னு தைமியா மாதிரியான அறிஞர்கள் கூட அதை சொல்கிறாங்க. இந்த நவீன காலத்தில் சில அறிஞர்கள், இப்னு பாஸ் மாதிரியான அறிஞர்கள் வந்து கூடுங்கிறாங்க. அது ரொம்ப கூடும்னு சொல்லக்கூடியவர்கள் ரொம்ப குறைவாக இருக்காங்க. மருத்துவத்துக்கு வந்து ஹராமையெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை, ஹராமானதெல்லாம் மருத்துவம் செய்யலாம் அப்படின்றாங்க. ஆனால் ஹராமானதில் மருத்துவத்தை கூட பயன்படுத்தக்கூடாது. ஹராமுன்னா ஹராமு தான். மருத்துவத்துக்காக வேண்டியது ஆல்கஹால், நம்ம மருந்துலாம் இப்போ அதிகமான மருந்துகள் வந்து ஆல்கஹாலில் தான் கலந்துருக்கும். லிக்விடாக இருந்தால், திரவமாக இருக்கிற எந்த மருந்தாக இருந்தாலும் அதில் என்ன கலந்துருப்பாங்க? ஆல்கஹால் கலந்துருப்பாங்க. அப்போ அதை சாப்பிட்லாமான்னா இவங்க கருத்துப்படி சாப்பிடக்கூடாது. ஆல்கஹால் போதை பொருள் கலந்துருக்கிறது அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயம் இருக்கிறது. அது மாதிரி எத்தனையோ ஹராமான விஷயத்தில், இப்போ கழுதப்பாலில் வந்து ஒரு நோய் நிவாரணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு வைங்க, கழுத ஹராமாச்சுல, அப்போ கழுதப்பால் ஹராமு. அதை மருத்துவத்தை கூட நினைச்சக்கூடாது. நீங்கள் இவங்க கருத்து பிரகாரம் எதெல்லாம் ஹராமாக இருக்குதோ அதில் மருத்துவம் இருக்குதுன்னு சொல்லப்பட்டாலும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, அதை சாப்பிட இயலாதுங்கிறது தான் அதிகமான ஆட்களுடைய கருத்து. குறைவான அறிஞர்கள், ரொம்ப குறைவான அறிஞர்கள் தான் மருத்துவத்துக்கு அது கூடும், மருத்துவங்கிற ஒரு மனிதனுடைய அத்தியாவசியத்தில் உள்ளது தான் என்று சொல்கிறார்கள். அப்போ இதில் வந்து அடிப்படையான விஷயம் என்னென்னு கேட்டால், அல்லாஹ் வந்து எந்த ஒரு நோய்க்கும் மருந்து இறக்கி வச்சுருக்கிறான், மருந்து இறக்காமல் கிடையாது அப்படின்லாம் ரசூலுல்லாஹ் சொன்ன அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்னா, கூடாதுன்னு சிலர் சொல்கிறாங்கல்ல, அவங்க சில வாதங்களை வைக்கிறாங்க. அதாவது ஹராமான பொருள்களை வந்து மருத்துவத்துக்கு யூஸ் பண்ணவே கூடாது. ஹலாலானதில் மருந்து கிடைச்சா அதை யூஸ் பண்ணிக்கிறங்க. அதில் ஹராம் இருக்கும் என்று சொன்னால் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதிகமான பேர் சொல்ல தவறான கருத்தானா, அதிகமான பேர் அதுதான் சொல்கிறாங்க. அதிகமான பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஹராமான பொருள்களை மருத்துவத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுங்கிறாங்க. அதுக்கு என்னென்ன ஆதாரங்களை காட்டுறாங்கன்னா, சில ஆதாரங்களை காட்டுறாங்க. என்ன ஆதாரம்னு கேட்டால், இன்னல்லாஹ் லம் யஜல் ஷிஃபாஅக்கும் ஃபீமா ஹர்ரம் அலைக்கும், உங்களுக்கு அல்லாஹ் எதை ஹராமாக்கி விட்டானோ அதில் அல்லாஹ் ஷிஃபாவை வைக்கவில்லை, நோய் நிவாரணத்தை வைக்கவில்லை என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்று ஒரு ஹதீஸ் இருக்குது. அல்லாஹ் ஹராமாக்குனதில் நிவாரணம் கிடையாதுன்னு நீங்கள் முடியாது. இன்றைக்கி நிவாரணம் இல்லைன்ட்டாச்சு. ஒன்றை ஹராமாக்குறான்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? அதில் நோய் நிவாரணம் குடிக்கிற தன்மை இருக்காதுன்னு அர்த்தம். இந்த ஹதீஸ் பிரகாரம் இந்த ஹதீஸ் எடுத்து வச்சு என்ன செய்கிறாங்கன்னா, இன்னல்லாஹ் லம் யஜ்பல் ஷிஃபாக்கும் ஃபீமா ஹர்ரம் அலைக்கும், உங்களுக்கு எதை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டானோ அதில் வந்து அல்லாஹ் ஷிஃபாவை, உங்களுடைய நோய்க்கு நிவாரணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தவே இல்லை. ஏற்படுத்தலைன்னா நீங்கள் சும்மா பொய்யா சொல்கிறீன்னு அர்த்தம். இதனால் குணமாக அதனால் குணமாகும் எவன் சொன்னாலும் பொய். அது
அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து இல்லைன்ட்டாங்க அப்படிங்கிற இந்த ஒரு ஹதீஸை எடுத்து காட்டுவாங்க. இந்த ஹதீஸ் வந்து சுனனுல் குப்ரா பைஹக்கியில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், இதை அறிவிக்கக்கூடிய ஆளியா இதை உம்மு சலமா இதை அறிவிக்கிறாங்க. உம்மு சலமா அறிவிப்பதாக அவங்கள்ட்டேருந்து யார் அறிவிக்கிறார்னா, ஹஸ்ஸான் இப்னு முஹாரிக்குன்னு ஒரு ஆள் அறிவிக்கிறார். உம்மு சலமா இதை சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதாக உம்மு சலமா சொல்கிறாங்க. உம்மு சலமா இதை சொன்னதாக அறிவிக்கிற ஆள் யாருன்னா ஹஸ்ஸான் ஒரு ஆள் அறிவிக்கிறார். இந்த ஹஸ்ஸான்கிற ஒரு ஆள் யாருன்னு கேட்டால், உம்மு சலமாவுடைய காலத்தில் உள்ளவர் கிடையாது. இவர் உம்மு சலமாவை சந்தித்தது கிடையாது. உம்மு சலமாட்ட எதையும் கேட்டது கிடையாது. உம்மு சலமா இதை சொல்லியிருப்பார்கள்னா இவர் நேரடியாக அவங்க காலத்தில் வாழ்ந்தால் தானே சொல்ல முடியும். உம்மு சலமாவுடைய காலத்துக்கு பிந்தின காலத்தில் வந்துக்கிட்டு என்ன செய்கிறாரு, உம்மு சலமா இப்படி சொல்கிறாங்கன்னு அவர் சொல்கிறார். அப்போ இந்த ஹதீஸ் வந்து அறிவிப்பாளர் இதை விடுபட்டுருக்கிறாங்க. இப்போ உம்மு சலமா யார்கிட்டையோ சொல்லி அதைத்தான் இவர் கேட்டிருக்க முடியுமே தவிர, உம்மு சலமாட்ட இவர் கேட்டிருக்க இந்த செய்தி நிஜமாக இருந்தால் இவர் யார்கிட்ட கேட்டிருக்கனே, உம்மு சலமாவுடைய காலத்தில் வாழ்ந்த யாரிடமாவது கேட்டு தான் இவர் சொல்லியிருக்க முடியும். அவர் யார் அது தெரியணும். அவர் பொய்யாராக இருக்கலாம், சந்தேகமானவராக இருக்கலாம், இட்டுக்கற்றவராக இருக்கலாம், யாருன்னு தெரியலையே. இவரே சொல்கிறாருன்னு கேட்டால் இவர் பொய் சொல்ல மாட்டார் என்று இருக்குமே. ஆனால் அப்போ யாரே இவருக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் உம்மு சலமா கண்டிப்பாக இவர்கிட்ட சொல்லலை. ஏன்னா உம்மு சலமா காலத்தில் உள்ளவர் இல்லை. அப்போ இவர் நல்லவர் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா கூட என்ன செய்யணும்னு கேட்டால், இவருக்கு உம்மு சலமா எப்படி சொன்னாங்க அதுக்கு ஆன்சர் இல்லை. ஒரு ஆள் வழியாக தான் அறிஞ்சிருப்பார்னு ஊகம் பண்ணலாமா. அப்போ என்ன செஞ்சிருப்பார், இவருக்கு உம்மு சலமா யார்கிட்டையே சொல்லி அந்த ஆள் வந்து இவருக்கு சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு தான் வரலாம். அப்படி வந்து அது பலவீனமாயிரும். ஏன் பலவீனமாகும்னு கேட்டால், அந்த ஆள் யாருன்னு நமக்கு தெரியணும். உம்மு சலமா வந்து இப்ராஹிம்கிட்ட கேட்டாரா, இஸ்மாயில்கிட்ட கேட்டாரா? அந்த இப்ராஹிம் இப்படிப்பட்ட ஆள், அந்த இஸ்மாயில் இப்படிப்பட்ட ஆள், அவர் பொய்யராக இருந்தால் அப்போ அது அந்த மாதிரி டவுட் வர்றதுனால இந்த ஹதீஸு பலவீனமாகிடுது. இதை பதிவு செஞ்சிருக்கிற இதே இது ஹைசமி அவர்கள் சொல்கிறார்கள், இஸ்னாதுஹு முன்கத்திவுன், இதன் அறிவிப்பாளர் தொடர்பு அருந்ததாக இருக்கிறது. அதான் இவர் கேட்டிருக்க மாட்டார்ல, அதான் தொடர்பு அருந்தது. உம்மு சலமாட்ட இவர் கேட்கலன்னு சொன்னால் இவங்களுக்கு அவங்களுக்கு மத்தியில் தொடர்பு அருந்ததாக இருக்கிறது. தொடர்பு அருந்த செய்திகள் ஆதாரம் ஆக்க முடியாது. அதனால் இந்த கருத்தில் வரக்கூடியது வந்து ஃபஸ்ட்டு ஆதாரம் தான் காட்டுறாங்க. அதான் ஹராமான வெற்றில் அல்லாஹ் ஷிஃபா ஆக்கவில்லைன்னு ஒரு ஹதீஸை காட்டுறாங்க. அந்த ஹதீஸ் சரியான ஹதீஸாக இல்லை. அப்படின்னா ஹராமானதில் ஷிஃபா இருக்கா இல்லையாங்கிறத பற்றி இந்த ஹதீஸை வச்சு முடிவு இயலாது. அப்போ இந்த ஹதீஸு தப்பான ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த வார்த்தையை இப்னு மசூத் சுயமாக சொன்னார் என்று நிறைய அறிவிப்புகளில் வருது. அது அறிவிப்பாடெல்லாம் கரெக்டாக இருக்கிறாங்க. கரெக்டாக இருந்தாலும் அவருடைய கருத்து அது ஹராமில் அல்லாஹ் ஷிஃபா வைக்கவில்லை என்று இப்னு மசூத் சுயமாக சொன்னார்னு வருது. சுயமாக சொன்னாருங்கிறதுல எல்லா அறிவிப்பாடும் கரெக்டாக இருக்கிறாங்க. அறிவிப்பாளர் கரெக்டாக இருந்தாலும் இப்னு மசூத் தன்னுடைய கூற்றாத்தானே சொல்கிறாரு. இதை நபி சொன்னதாக அவர் சொல்லலை. நபி சொன்னதாக சொல்லாமல் நான் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. நீங்கள் சொல்லிட்டு போங்க, எங்களுக்கு என்ன, வஹீல சொன்னால் தான் நம்ம ஏற்றுக்கிற முடியும். அப்போ அவராக சொன்னதாக சில அறிவிப்புகள் வந்தால் அது மார்க்கத்துக்கு ஆதாரமாகாது. அதனால் ஹராமானவற்றில் அல்லாஹ் ஷிஃபா வைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சரியான ஹதீஸ் இல்லை. ஒரு ஆதாரத்தை காட்டுறாங்க, சரியில்லை. ரெண்டாவது ஆதாரம் என்ன காட்டுறாங்கன்னு கேட்டால், முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஒரு செய்தி என்ன செய்கிறாங்கன்னா, நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனி தவாயில் ஹபீஸ், கெட்ட மருந்தை விட்டு ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். கெட்ட மருந்து, ஹபீஸ்னா கெட்டது, கெட்ட மருந்தை விட்டும் ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த கெட்ட மருந்தை தடுத்தார்கள்ன்ற அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ்லேயே இன்னொரு அறிவிப்பில் இதே அறிவிப்பாளரை கொண்டு வர்ற இன்னொரு அறிவிப்பில் என்ன வருதுன்னு கேட்டால், ஏனி சும்மு, கெட்ட மருந்தை தடுத்தார்கள். கெட்ட மருந்து என்பதுக்கு என்ன பொருள் என்று கேட்டால் விஷம். விஷம் தான் அது கெட்ட மருந்துன்னு. கெட்ட மருந்து என்னன்னு யாருக்கு விளங்கு? கெட்ட மருந்து நல்ல மருந்துங்கிறது எப்படி தீர்மானிக்கிறது? விளங்கு புரியலை. அது கெட்ட மருந்து நமக்கு விளங்கலை. அந்த அறிவிப்பாளரை விளக்கம் சொல்கிறாரு, யானி சும்மா, இது அதை கெட்ட மருந்து என்று அவர்கள் குறிப்பிட்டது விஷத்தை தான் குறிப்பிட்டார்கள். விஷத்தை மருந்தாக யூஸ் பண்ணக்கூடாது, விஷத்தை மருந்தாக யூஸ் பண்ணக்கூடாது என்ற கருத்தில் இந்த ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸ் சரியானு கேட்டிங்கன்னா சரிதான். விஷத்தை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ஹதீஸ் இருக்கிறது, சரியான ஹதீஸ் தான். ஆனால் சரியான ஹதீஸாக இருந்தாலும் இந்த ஹராமானதை மருத்துவத்துக்கு பயன்படுத்தலாம்ங்கிறதுக்கும் பல ஹதீஸுகள் இருக்குது. அதான் இந்த ஹராமானதில் மருத்துவம் இல்லைங்கிறதுக்கும் சில ஹதீஸுகள் இருக்குது. அந்த விஷத்துக்கு மட்டும் ஒரு ஆதாரம் சொல்லியிருக்கிறோம்ல, விஷத்தை மருந்தாக பயன்படுத்தக்கூடாதுன்னு. ஆனால் இன்றைக்கி விஷமும் மருந்து தான். இன்றைக்கி நவீன காலத்தில் விஷம் தான் என்ன செய்யுது, ஆங்கில மருத்துவத்தில் முக்கியமான பங்கு வகிக்கிறது விஷம்தான். விஷத்தில் தான் பல வந்து இது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நேரத்துலலாம் அந்த விஷத்தை கொண்ட மருந்து தான் செலுத்துவாங்க. அப்போ தான் ரத்த ஓட்டத்தை நிப்பாட்ட முடியும். அதனால் விஷம்ங்கிறது ஒரு மருந்தாக இன்றைக்கி பயன்படுத்தப்படுது. ஆனால் இந்த ஹதீஸ் படி கூடாது.
இந்த ஹதீஸில் நினைச்சிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கெட்ட வைத்தியம் செய்யக்கூடாதுட்டாங்க. கெட்ட வைத்தியம் என்பது விஷம்தான் அப்படின்னு இந்த ஹதீஸில் வந்துருச்சா, இது தனியாக வைங்க. ஒரு ஹதீஸ் இப்படி இருக்குது, தடுத்த மாதிரி ஹதீஸ் இருக்குது. இன்னொரு ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டால், அபுதாவில் வரக்கூடிய ஹதீஸ், இன்னல்லாஹ் அன்சலத்தா வ தவா, அல்லாஹு தான் நோயையும் இறக்குறான் மருந்தையும் இறக்குறான். இது ஒரு ஹதீஸ். அல்லாஹு தான் நோயையும் இறக்குறான் மருந்தையும் இறக்குறான். ஓ ஜாலலி குல்லி தாயின் தபான், ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு மருந்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். ஃபத தாவோ, எனவே நீங்கள் மருத்துவம் செய்யுங்கள். ஆனால் வலா ததாவோ பி ஹராமின், ஹராமானதை ஹராமானதன் மூலம் மருத்துவம் செய்யாதீர்கள். அதாவது நோய்க்கு மருந்து இருக்கிறது, நீங்கள் நல்லா மருத்துவம் செய்யுங்க. மருத்துவம் செய்யாமல் இருக்க நல்லா குணமாக்குவான்னு நீங்கள் இருந்துடக்கூடாது. நீங்கள் வைத்திய ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை முடிக்கும்போது எப்படி முடிக்கிறாங்கன்னு கேட்டால், வலா தாவோ பி ஹராமின், ஹராமானதை கொண்டு என்ன செய்யக்கூடாது, நீங்கள் வைத்தியம் செய்யக்கூடாதுங்கிறாங்க. இந்த ஹதீஸில் சில மாற்று அறிவிப்பாளர் சரியான விமர்சனங்கள் இருந்தாலும் இது சரியானது தான். சிலர் பலவீனம்னு சொன்னாலும் அது ஏற்கத்தக்க காரணமாக இல்லை. இதன் அறிவிப்பாளர் சரியாக தான் இருக்குது. அப்போ இந்த ஹதீஸ் பிரகாரம் மருத்துவம் செய்யலாம், ஹராமாக இருக்கக்கூடாது. ஒரு ஹதீஸு விஷத்தை மருத்துவது பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒன்று வந்துருச்சு. இன்னொரு அது சரியான ஹதீஸு. இன்னொரு ஹதீஸ் என்னென்னு கேட்டால், நீங்கள் ஹராமை கொண்டு வைத்தியம் பண்ணாதீர்கள். ஹராமில் அல்லாஹ் ஷிஃபாவை வைக்கலைங்கிறது பலவீனமான ஹதீஸ். ஹராமானதில் அல்லாஹ் ஷிஃபாவை ஏற்படுத்தலைங்கிறது சரியான ஹதீஸ் கிடையாது. ஆனால் இந்த கட்டளை சரியான ஹதீஸ். உலாத்த தாவோ பி ஹராமின், ஹராமானதை மருத்துவத்துக்கு பயன்படுத்தாதீர்கள் அப்படிங்கிற ஒரு ஹதீஸு இருக்குது. அப்போ இந்த ஹதீஸ் என்ன விளங்குது, ஹராமானதை மருத்துவத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அந்த கருத்தில் உள்ளவங்க இதெல்லாம் ஆதாரமாக காட்டுறாங்க. ஹராமானதை மருத்துவத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு லாஜிக்காக சில வாதங்களையும் வைத்துவிட்டு எங்களுக்கு சார்பாக ஹதீஸ்களும் இருக்கிறது அப்படின்னு எடுத்து காட்டுறாங்க. இந்த ரெண்டு ஹதீஸ் ஆச்சு, ரெண்டு விஷயமாச்சு. இன்னொரு ஹதீஸ் என்னன்னு கேட்டால், இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதாவது மதுபானத்தை பற்றி ஒரு ஆள் கேட்குறார் ரசூலுல்லாஹ்ட்ட அது என்ன மதுபானத்தை நான் தயாரிக்கலாமான்னு கேட்குறாரு. அதெல்லாம் தயாரிக்காதுன்றாங்க ரசூலுல்லாஹ். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இன்னமும் அசனவுகள் தவாய், நான் மருந்துக்காகத்தான் அதை தயார் பண்ணுறேன். ஸோ மதுபானத்தை தயாரித்து மதுவாக விற்கிறதுக்கு நான் ரெடி பண்ணலை, அதை மருந்து தயார் பண்ணுவதற்கு தான் நான் அதை ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னஹு லைஸ பி தவாயின், அது மருந்து அல்ல, உலாக்கின்னஹு, அதுவே நோய் தான், நீ அதில் மருந்து செய்கிறங்கிற மருந்துக்கு வேலை கிடையாது அப்படின்ட்டாங்க. அப்போ இந்த மருத்துவத்துக்காக மதுவை பயன்படுத்தலான்னு சொல்கிறாரு. மருத்துவத்துக்குன்னா செஞ்சுக்கிற ரசூலுல்லாஹ் சொல்லணும்ல. ஹராமானதில் வைத்தியம் செய்யலாமா இருந்தால், நீ ஹராமாக இருந்துட்டு போதுப்பா, நீ மருந்து தானே செய்ய போகிற அப்படின்னு சொல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அது நோயே, அது நோய் தானே தவிர அது நோய் நிவாரணமாக தரக்கூடிய மருந்து கிடையாதுன்ட்டாங்க. அப்போ மதுவில் நீங்கள் மருத்துவம் செய்கிறது தடுத்துட்டாங்க. மது ஹராமானது தான், மருத்துவத்துக்காக கூட நீ அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தடுத்துட்டாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லீமில் வருது. இதுவும் சரியான ஹதீஸ். அப்போ சரியான ஹதீஸ் 3 இருக்குது. ஒன்று இது கெட்ட மருந்து பயன்படுத்தாதீங்க, விஷத்தை பயன்படுத்தாதீங்கன்னு ஒன்று, ஹராமானதை கொண்டு வைத்தியம் பண்ணாதீர்கள்ன்ற இன்னொன்று நான் மருத்துவத்துக்காக வேண்டி மதுவை பயன்படுத்தலாமான்னு கேட்கும் பொழுது பயன்படுத்தக்கூடாது, அது மருந்தல்ல, அதுவே நோய் தான் இப்படிங்கிறது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். இதெல்லாம் போட்டுறாங்களா. அதே மாதிரி இன்னொரு 3 ஹதீஸ் சொல்லிட்டாங்க. 4வது ஆதாரம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு மருத்துவர் ரசூலுல்லாஹ்ட்ட மருந்தில் நான் தவளையை முதல்ல சொல்லியிருக்கிறத, தவளையை மருந்தில் சேர்த்துக்கிறேன்னு சொல்லி என்ன செய்வார், அவர் கேட்பார். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அப்போ நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அன் கத்லிஹி, தவளையை கொல்லக்கூடாது, மருந்துக்கு தான் செய்கிறேங்கிறார். மருந்துக்குன்னா அடித்து சாவடிச்சிக்கன்னு சொல்லலை. நான் தவளையை மருந்துக்காக கொல்லலாமான்னு அவர் கேட்குறாரு. மருந்துக்காகவோ எதுக்காகவோ கொல்லக்கூடாது, தவளையை கொல்லக்கூடாதுன்ட்டாங்க. அப்போ தவளைங்கிறது தடுக்கப்பட்ட நம்ம ஹராமான ஒன்றாக இருக்கிறதுனால அந்த தவளைங்கிறத நம்ம மருந்துக்கு பயன்படுத்தலாமாண்டா அப்போ அவங்க கூடாதுங்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சார்பாக அந்த ஹதீஸ் இருக்குது. ஆமாம், அது கொல்லக்கூடாதுன்னு எப்படி நீங்கள் பயன்படுத்துவீங்க, மருந்துக்காக தானே கொல்றேன்னு அவர் கேட்குறாரு. அவர் கேட்டதே என்னென்னு கேட்டால், தக்கர லிஃப்தான் ஃபி தவாயின், இந்த ரசூலுல்லாஹ் முன்னாடி ஒரு மருந்து தயாரிப்பதற்கு தவளையை நான் பயன்படுத்தலாமான்னு தான் கேள்வியை. திங்கிறதுக்கு பிரியாணி செய்யலாமான்னு அவர் கேட்கல, தவளையை ஒரு மருந்துக்கு நான் பயன்படுத்தலாமான்னு கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, தவளையை கொல்லக்கூடாதுன்னு நடத்த மருந்து பயன்படுத்தக்கூடாது, இந்த மருந்துக்கோ சாப்பிட்றதுக்கோ டோட்டலாக பயன்படுத்தக்கூடாதுன்ட்டாங்க. அப்போ இது சாப்பிட்றதுக்கு நான் செய்யாதப்பா, மருந்துக்கு நான் செய்யணும்னு சொல்லணும்ல. தடுக்கப்பட்டது நான் ஒரு மருந்து தன்மை இருக்க போய் தான் நான் கேட்குறாரு. எதுக்கு அந்த கேள்வி கேட்குறாருன்னா, தவளையில் என்னமோ அதில் ஒரு மருத்துவ குணம் இருக்குதுன்னு அவர் விளங்கி அவருடைய பாரம்பரிய முறையில் கற்ற வைத்தியத்தின் பிரகாரம் தான் அது கேட்குறாரு. அந்த தவளையை போட்டு செஞ்சால் இந்த நோய் குணமாகும் ஏதோ அந்த காலத்தில் இவர் படித்த மருத்துவத்தில் இருந்திருக்கும், பாரம்பரியமாக படிக்கிறதான மருத்துவம்.
இவர் படித்த மருத்துவத்தில் அப்படி விளங்கியிருப்பார். அதான் கேட்குறாரு, தவளையை வந்து நான் மருந்துக்காக வேண்டி நாங்கள் யூஸ் பண்ணுவோம், அது மாதிரி நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, செய்யக்கூடாது, கொல்லக்கூடாது. அப்போ இதெல்லாம் என்ன காட்டுதுன்னு கேட்டால், இது வந்து கூடாதுன்னு விளங்குது. இந்த 4 ஆதாரங்கள் மொத்தமாக 4 தான் காட்டுவாங்க. மொத்தமே ஆதாரங்களாக அந்த 4 தான் காட்டுவார்கள். இந்த 4ல் என்ன வருதில்ல, ஒன்றில் வந்து விஷத்தை கொண்டு மருத்துவம் செய்யாதீங்க, ஒன்றில் ஹராமை கொண்டு மருத்துவம் செய்யாதீங்க, ஒன்று வந்து மதுபானத்தை கொண்டு மருத்துவம் செய்யாதீங்க, ஒன்று மருத்துவத்துக்காக தவளையை கொள்ளாதீங்கன்ற 4 கருத்து தான் மொத்தமாக இருக்குது. பொதுவாக ஒரு விஷயத்தை என்ன செய்வாங்கன்னா, ஹராமுன்னு வந்துருச்சுன்னு ஒரு பொது விதி ஒன்று, பொதுவில் ஹராம் ஆகிட்டான்ல, மறையணத்து போட்டு ஹராமில் பண்ணுறதுன்னு ஒரு பொதுவானதை வைத்துக்கொண்டு மருத்துவத்துக்கு விதி கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவத்துக்கு தானே கூடாதுன்னு இருக்கிறாங்க, மருத்துவத்துக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்கங்கிற ஒரு விஷயமாக இந்த 4 ஹதீஸ் வருது. இந்த 4 ஹதீஸுகள் மட்டும் இருந்து இதற்கு மாற்றமாக ஒரு ஹதீஸுகளை இல்லை என்று சொன்னால் இதுதான் முடிவு. இந்த 4 தான் இருக்குது. இதுக்கு எதிராக சொல்லக்கூடிய கருத்துக்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன செய்வோம், ஒரே முடிவுக்கு வந்துடுவோம். ஆனால் இந்த ஹராமானதை மருத்துவத்துக்கு பயன்படுத்தலாம்ங்கிறதுக்கு பல ஹதீஸுகள் இருக்குது. இதில் 4 இருந்தால் அதுக்கு அதோட ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ அப்படி 2 முரண்பட்டு வருதுன்னா என்ன செய்வது, அப்போ என்ன முடிவு எடுக்கணும், முதல்ல முரண்பட்ட செய்திகளை பார்த்துட்டு எந்த மாதிரி அதை 2ஐயும் இணைச்சி முடிவெடுப்பதுங்கிற 2வது பார்ப்போம். இப்போ அந்த கருத்தில் ஹதீஸ் இருக்குது. இப்போ வந்து மருத்துவத்துக்கு கூட ஹராமானதை பயன்படுத்தக்கூடாதுங்கிற ஆதாரத்தை பார்த்தோம்ல, கூடுங்கிறக்குரிய ஆதாரம் என்னென்னு கேட்டால், ஏற்கனவே இது சொல்லியிருக்கோம், நேற்று முந்தின நாளாக சொல்லியிருக்கிறோம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஜுபைர் இந்த 2 பேருக்கும் ஒரு சொறி சிரங்கு அந்த ஒரு நோய் இருக்கிறது. அவங்களுக்காக வேண்டி பட்டு ஆடையை நீங்கள் பயன்படுத்துங்க ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. பட்டு ஹராமா இல்லையா, ஹராமுன்னா பயன்படுத்தக்கூடாதுன்னா ஹராமத்தானே போட சொல்கிறாங்க. பட்டு இல்லாமல் வேறு மென்மையான சால்வையை போட்டுக்க, வேறு என்னத்தையாவது போட்டுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல், ஒரு சொறி சிரங்குங்கிறது ஒரு நோய் தான். அந்த நோய் வந்து அதிகமாகிடக்கூடாது என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் வந்து ஒரு துணியை அனுமதிக்கிறாங்க. அந்த துணி என்னவா இருக்கிறது, ஆண்களுக்கு ஹராமாகப்பட்டதாக இருக்கிறது. ஹராம்னு எல்லாம் ஹராம் தானே, ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டாங்க, ஆண்களுக்கு பட்டு வந்து ஹராம்னு சொல்லிட்டாங்க. அப்போ பட்டு ஹராமாக இருக்கும் பொழுது அந்த ஹராமானதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிங்க 2 பேரும். அந்த சொறி சிரங்குங்கிற ஒரு மருந்து தானே, அது ஒரு மருத்துவம் தானே, ஒரு மருத்துவ நோக்கத்துக்காக வேண்டி நீங்கள் அந்த ஹராமானதை பயன்படுத்திக்கின்னு வரும் பொழுது, அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, ஹராம்னா ஹராம் தான், நீ அதை பயன்படுத்தக்கூடாது, வேறு என்னத்தையாவது பாரு அப்படின்னு என்ன செய்யலாம், அதில் சட்டையை போடாமல் சும்மா இரி அப்படி கூட சொல்லலாமே தவிர, ஹராமை எப்படி அனுமதிக்கிறாங்கன்னா அப்போ அந்த தேவை வந்தால் செய்யலாம்னு தானே விளங்குது. அது ஒரு அவசியம் வந்துச்சுன்னா இப்போ ஹராமுன்னு பார்க்க தேவையில்லைன்னு இந்த ஹதீஸ் சொல்லுது. ஒரு அவசியம், அது அவசியம். இது சொறி சிரங்கு உள்ள ஆட்களுக்கு முரட்டு துணியில் ட்ரெஸ்ஸு போட்டாங்கன்னா அந்த சொறி சிரங்கை ஜாஸ்தி ஆக்கி விட்டுரும், பட்டில் போட்டாங்கன்னா அந்த சொறி சிரங்களை என்ன உரசி புண்ணாக ஆகாது. அப்போ அந்த ஒரு மருத்துவ நன்மையை கருத்தில் கொண்டு பொம்பளைக்கு அனுமதிச்சா இந்த கேள்வி வராது. பெண்களுக்கு பட்டு அனுமதிக்கப்பட்டது, 2 பேர் ஆம்பளைங்க, ஆம்பளைகளுக்கு அனுமதிக்கிற ஆம்பளைக்கு ஹராமாக இருக்குது. ஹராமான ஒன்றை வந்து 2 பேருக்கு அனுமதிக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ எப்படி ஹராமானதை கொண்டு மருத்துவம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற இதுக்கு இவங்க சைடில் உள்ள ஒரு ஆதாரம் அது ஒன்று இருக்குது. அடுத்ததாக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், உபை இப்னு கஅப்னு ஒரு ஆளுக்கு என்ன செஞ்சிருச்சுன்னா அவருக்கு ஒரு நோய் ஏற்பட்டுருச்சு. நோய் ஏற்பட்ட உடனே அவருக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த நோய் வந்த அந்த நோய்க்கு ஒரு காயமாக புண்ணும் ஏற்பட்டிருக்கு, வலி வேதனையில் துடிக்கிறார். அப்போ ஒரு மருத்துவரை அனுப்பி வைக்கிறாங்க, ஒரு வைத்தியர். அந்த காலத்தில் ஒரு நாட்டு வைத்தியம் மாதிரி வைத்தியர் இருந்திருப்பாங்கல்ல, அவருக்கு வைத்தியம் செய்யறதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவர் என்ன செய்கிறாருன்னா அவர்கிட்ட ஒரு நரம்பை கட் பண்ணுறார். நரம்பை கட் பண்ணி அந்த இடத்துல சூடு வைக்கிறார். சூடு வச்சு என்ன செய்கிறாரு, வைத்தியம் பண்ணுறாரு. அப்போ இதன் மூலமாக அவர் குணமானார்னு வருது. இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். இப்போ வந்து ஒரு கீறுவதும் சூடு வைக்கிறதுங்கிறது என்னது, ஒரு உடம்புல வந்து நெருப்பை வச்சு சூடு வைக்கிறதுங்கிறது ஹலாலா ஹராமா? சும்மா சூடு வைக்கிறது மருத்துவத்தை விட்டுருங்க, பொதுவாக நீங்கள் இருக்கிறீங்க சூடு போடுறோம், உங்களுக்கு சூடு போடுறது அது நான் ஹலால்னு சொல்லுவீங்களா ஹராமிங்களா? ஒருத்தனுக்கு நெருப்புனால் காயப்படுத்துறது ஹராமா இல்லையா? நெருப்புனால் சுடுவது ஹராம் தானே. அவர் வந்து நரம்பு அவரை வெட்டி விட விடுறாரு. அந்த காலத்து மருத்துவ முறை, அவர் அறிஞ்ச மருத்துவ முறை. இந்த மருத்துவ முறையெல்லாம் இன்றைக்கி செல்லுமா, அது அந்த விஷயம் கிடையாது. அன்றைக்கு இருந்து ஒரு மருத்துவமனை, அன்றைக்கி இப்படி செஞ்சால் அந்த வலி போகும்னு நினச்சிருக்கிறாங்க. அவர் நரம்பை வெட்டி விட்டு அந்த இடத்துல சூடு வச்சோம்னு சொன்னால் அவருக்கு நீண்ட நாளாக இருந்த வலி போயிடும்னு அவர் நினச்சிருக்கிறார். நினச்சி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் வெட்டி வெட்டுறது ஒரு பிழை, அந்த மார்க்கப்படி தப்பு. ஒருத்தனுடைய கையை போய் வெட்டலாமா, ஒரு நரம்பை வெட்டலாமா? அப்போ வெட்டுவதன் மூலமாக குணமடையுதுங்கும் போது அது ஹராமானது ஹலால் ஆகுது. இப்போ ஹராம் தான் அது. ஆனால் எதுக்கு வெட்டினார்? வெட்டணும்டா வெட்டினார், வைத்தியத்துக்கு வெட்டினாரா? வைத்தியத்துக்கு வெட்டுறார். வைத்தியத்துக்கு வெட்டும்போது இந்த செயல் வந்து வைத்தியம் இல்லாமல் இருந்தால் என்னவா இருக்குது? வைத்தியத்துக்காக இல்லாமல் இருந்தால் ஒருத்தனுடைய நரம்பை வெட்டினா அது என்னத்தில் சேரும்? ஹராம்லான சேரும். ஒருத்தன் கையில் போய் நெருப்பு நல்லா சூடு போட்டால் அதில் சேருது, ஹராம்லான சேரும். அப்போ ஒரு ஹராமான 2 செயல் இங்கே நடக்கிறது.
இதுக்கு ரசூல்லா இதை செய்வதற்கு ஒரு வைத்தியர் ரசூல்லா அனுப்பி வச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முஸ்லீமில் உள்ள ஹதீஸில் இருக்கிறது. அப்போ வந்து ஹராமான ஒன்றுங்கிறது வந்து மருத்துவ நோக்கங்கிறதுக்காக இப்போ ஹலாலாகுது. இது வந்து செய்யக்கூடாது, இது யாருக்கும் நம்ம செய்யக்கூடாது. பொதுவாக ஒரு ஆளுக்கு சூடு போடலாமா? பிள்ளைகளுக்கெல்லாம் சூடு போடுவாங்க. அதுக்கு தாய்மார்கள்லாம் கடுமையாக பிள்ளை தப்பு செஞ்சால் என்ன செய்வாங்க? சூடு போடுவாங்க. வாத்தியார்மார்கள்லாம் என்ன செய்வாங்க? சூடு போடுறது ஒரு தண்டனையாக கூட கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து ரசூல்லா காலத்தில் வைத்தியமாக இருந்திருக்கு. அப்போ ரசூல்லா நினைஞ்சிருப்பாங்க, ஹராமா என்ன வைத்தியம் ஒன்று சொல்லிட்டு சூடு போடுறீங்க, ஒருத்தனை சூடு போடலாமா, என்ன செய்கிறீங்க, ஹராமான செயல் எப்படி செய்கிறேன்னு கேட்கல. அந்த ஹராமான அந்த செயல் வந்து ஒரு வைத்தியமாக இருக்கும் என்று சொன்னால் அதில் வந்து சூடு போடுறோன்னு நம்ம பார்க்கக்கூடாது. நிவாரணத்துக்கு தானே போடுறான், ஒரு மருத்துவமாக தான் நம்ம பார்க்குறான். சூடு போட்டு உங்களை இப்போ வேதனைப்படுத்துறதுக்காக செய்கிறான், உங்கள் வேதனையை குறைப்பதற்கு தானே செய்கிறான். அப்படிங்கிறதுனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூடு போடுற ஒரு விஷயத்தை அலோவ் பண்ணுறாங்க. அப்போ இதனாவது ஹராம், இந்த நிவாரணம் இருக்கும் என்றால் ஹராமும் பார்க்க தேவையில்லை. இதில் விளங்குது. அதில் வந்து ஹராமை பயன்படுத்தக்கூடாதுன்னு விளங்குன மாதிரி இந்த ஹதீஸிலேருந்து நமக்கு ஒரு நிவாரணம் இருக்கும் என்று சொன்னால் அதில் வந்து அந்த என்ன ஹராமோ அடிக்க திட்டுறான் எடுக்கிறான் வெட்டுறான்னு பார்க்க. ஆப்ரேஷன் அப்படி உள்ளது தானே. கத்தியால் ஒருத்தனை கிழிக்கிறதுங்கிறது என்னது? அது தவறான ஒரு செயல் தானே. ஆப்ரேஷனாக இல்லாமல் இருந்தால் அவனை வைத்து கிழிக்கலாமா? ஒருத்தனை வைத்து கிழிச்சு ஆப்ரேஷன் பண்ணுறீங்களா? அது என்னது? கத்தியால் வைத்து கிழிக்குதல்ங்கிறது என்னது? ஹலாலா ஹராமா? அது ஹராம் தானே. அந்த ஹராமை வந்து இப்போ செய்யலாமான்னு கேட்டால் இதன் பிரகாரம் செய்யலாம். ரசூல் அனுமதிச்சின் பிரகாரம் என்ன செய்யணும்? ஆப்ரேஷன் பண்ணலாமான்னு கேட்டால் அது ஆப்ரேஷனுங்கிறது ஹராம் தான். அது வைத்தியமாக இல்லாட்டி ஹராமாயிரும்ல. வைத்த ஒருத்தர் கிழிக்கிறோம் டாக்டராக இல்லாமல் வேறு ஒருத்தர் கிழிச்சா என்ன செய்வீங்க? கேஸ் போட்டுருவீங்கல்ல. அப்போ அது பெரிய குற்றமாக தானே கருதுவீங்க. அப்போ எதனால் அது ஹலால் ஆகுது? அவர் மருத்துவத்துக்கு அது செய்கிறார், வைத்தியத்துக்காக செய்கிறார். ஹராமான ஒரு செயல் தான் அது. அப்போ ஹராமான செயலாக இருந்தாலும் என்ன செய்கிறாரு? மருத்துவத்துக்கு செய்யும் பொழுது அது ஹராம் இல்லைன்னு ஆகுது. அந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்குது. நரம்பை வெட்டி தூடு போடுறாருல, அந்த மாதிரி தான் என்ன செய்கிறாங்கன்னா இன்றைக்கி அடுத்த செய்கிறாங்க. அப்போ இது ஒரு ஆதாரமாக காட்டுறாங்க. அதே மாதிரி வந்து இதே விஷயத்தை அவருக்கு அஹ்ஸாபுடைய யுத்தம் இருக்குல்ல, அகழ்போர், அப்போ தான் இவருக்கு அந்த காயம் ஏற்பட்டு வலி ஏற்பட்டது. அப்போ தான் ரசூல்லா என்ன செஞ்சாங்க? இதில் வந்து ஒரு வைத்தியர் அனுப்புனார்னு வருதில்ல, அனுப்புனார்னா வைத்தியர் என்ன செஞ்சார் ரசூலுக்கு தெரியாதுல்ல. அப்படி கூட ஒரு பதில் சொல்லுவாங்க. ஒரு வைத்தியர் அனுப்பி வச்சுருக்கிறாங்க, அவர் போய் அறுத்து சூடு போட்டு ரசூலுக்கு தெரியாது. இப்போ வைத்தியம் பண்ணிட்டு வாக்கன்னு அனுப்பி வச்சேன். அப்படி தான் அந்த ஹதீஸில் விளங்குது. ஒரு வைத்தியர் அனுப்பி வைத்தார்கள், அந்த வைத்தியர் இதை செஞ்சாருன்னு தான் வருது. ரசூல்லா முன்னிலையில் அது என்ன சொன்னாங்கன்னு வரல. அந்த வைத்தியர் நான் இன்னது செய்ய போகிறேன்னு ரசூல்லாட்ட சொல்லலை அப்படின்னு ஒருத்தர் பதில் சொல்லலாம். அதுக்காக வேண்டி அது அந்த கருத்து இல்லைங்கிறதுக்காக முஸ்லீமில் இன்னொரு ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், இதே சம்பவத்தை வந்து இப்போ கவாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபய் இப்னு கஅப் அவர்களுக்கு இந்த மாதிரி வரும்பொழுது ரசூலுல்லாஹ் அவருக்கு சூடு போட்டார்கள். அவங்க அங்கீகரிச்சாலும் அவங்க போட்டாங்கன்னு வருது. அவருக்கு சூடு போட்டார்கள்னு வருது. இந்த வைத்தியத்துக்காக வேண்டி, அந்த வேதனையை குறைப்பதற்காக வேண்டி சூடு போட்டு நினைஞ்சிருக்கிறாங்க, வேதனையை குறைச்சிருக்கிறாங்கன்னு வருது. அப்போ அவருக்கு வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சு தான் நடந்திருக்குது. இதை வைத்தியர் என்ன செய்வார்னு தெரியாமல் இருந்தால் ரசூலுல்லாஹ் சூடு போட்டார்னு சொல்லுவாங்களா? சூடு போட்டார்கள் ரசூலுல்லாஹ் மேலே சம்மந்தப்படுத்துறது அவங்கள இதை செஞ்சுருக்கணும், அல்லது அவங்களுடைய ஆர்டரில் நடந்திருக்கணும். அவங்களுடைய உத்தரவு பிரகாரம் நடந்திருந்தால் கூட அவங்க செஞ்சாங்கன்னு சொல்லலாம். அந்த ரெண்டு அர்த்தத்தை நீங்கள் கொடுக்க முடியும். அதனால் இது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சே தான் நடந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய அனுமதியோடு அங்கீகாரத்தோடு நடந்திருக்குன்னு வச்சு பார்க்கும் பொழுது அப்போ ஹராமானதில் வைத்தியம் செய்கிறதுங்கிறலாம் ஒன்றும் கிடையாதுங்கிறத இதை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸ் அதே வந்து முஸ்லீமில் தான் வருகிறது. சாத் இப்னு முஆத் என்பவருக்கு இந்த மாதிரி என்னஞ்சிருக்கு, ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு. அப்போ ரசூலுல்லாஹ் நினைஞ்சாங்கன்னா அவர் கத்தி எடுத்து அதை நரம்பு வெட்டி விட்றாங்க. ரசூலுல்லாஹ்வே நினைஞ்சிருக்காங்க வெட்டி விட்றாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வீங்கி போயிடுச்சு, மறுபடியும் வெட்டி விட்றாங்க. அப்போ வெட்டி விட்டு என்ன செஞ்சோம்னா அதுக்கு பிறகு அந்த குணமாயிடுச்சு. ஏதோ ஒன்று பழுத்து போய்ட்டு அந்த இது பண்ணிருக்கும்ல, பழுத்துரும்ல, அது போய் வெட்டி விட்டோம்னா சீல் செலம்லாம் வெளியே வந்துடும்ல, அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ இதன் பிரகாரம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஒரு ரசூலுல்லாஹ்வை ஒரு கத்தி எடுத்து உடம்புல கீறி விட்டுருக்கிறார்கள். கீறி விட்றதுங்கிறது பொதுவாக செய்யக்கூடாது. மருத்துவத்துக்கு ஒருத்தனை கையில் சீல் வச்சிருச்சுன்னு வர்றான், சீல் வச்சிருச்சுங்கிற மறந்துட்டு நீ கத்தி எடுத்து அறுத்து விட்டாதுக்கு பேர் என்ன? ஒருத்தன் கையை ஒன்று அறுக்கலாமான்னு அறுக்கக்கூடாது. இப்போ ஏன் அறுத்தீங்க? அது மருத்துவத்துக்கு அறுத்தேன், மருத்துவத்துக்கு அறுத்தால் அது என்ன இல்லை அறுத்தான்னு நீங்கள் கேட்குற அதுக்கு அந்த செயல் வந்து தப்பான செயல் தான். ஒருவனுடைய உடம்பில் கீறி காயப்படுத்தல் என்பது வந்து அதில் உள்ள சீல் சிலத்தை வெளியேற்றுவதற்கு இருக்குமே, ஆனால் அது மருத்துவத்தை செஞ்சாங்கன்னு வந்துடும். அந்த மருத்துவ நோக்கம் இல்லை என்று சொன்னால் இது என்ன செயல்? இது ஒருத்தன் கையை போட்டு வெட்டுறதுங்கிறது என்னது? கீறி விட்றதுங்கிற என்னது? குற்றம் தானே அது. அப்போ அதை ரசூலுல்லாஹ்வே அவங்களே செஞ்சுருக்கிறாங்க. அவருக்கு சாத் இப்னு முஆத் என்பவருக்கு ரசூலுல்லாஹ் நினைஞ்சிருக்கிறாங்க. அந்த குப்புளை மாதிரி காயப்பட்டு சீல் செலம் வச்சிரும்ல, அந்த மாதிரி வரும்போது கீறி விட்றாங்க. மறுபடியும் வச்சிருச்சு, கீறி விட்றாங்கன்னு வருது. அப்போ கீறி விடுதலுங்கிற கீறி விட்றது நம்ம எப்படி கத்தினால் அடுத்தவன் இப்படி கீறுறது? அவன் உடம்புக்கு அவன் தானே சொன்ன அப்படின்னு ரசூலுல்லாஹ் நினச்சாங்களா? மருத்துவம்னு அதை பார்க்காத,
அப்படின்னு தானே பார்க்குறாங்க. மருத்துவத்தில் அதை நம்ம பார்க்க தேவையில்லைங்கிறதுக்கு இந்த ஒரு விஷயத்தை என்ன செய்யலாம்னா நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மருத்துவத்தை பற்றி மக்களுக்கு அந்த காலத்தில் உள்ளது இந்த மருத்துவத்தையெல்லாம் நம்ம வந்து ரசூலுல்லாஹ் செஞ்சதெல்லாம் நம்ம மார்க்கமாக எடுத்துக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில மருத்துவங்களை செஞ்சாங்கல்ல, அதெல்லாம் வஹீயில் செஞ்சது கிடையாது. ரசூலுல்லாஹ் செஞ்ச அதே மருத்துவத்தை தான் காஃபிர்களும் செஞ்சாங்க. அந்த காலத்தில் உள்ள மருத்துவ முறை, ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒரு மருத்துவம். இப்போ நம்ம காலத்தில் மருத்துவம் செய்கிறோம்னா நம்ம காலத்தில் உள்ளதை நம்ம செய்வோம். முஸ்லீம் அதைத்தான் செய்வான், முஸ்லீம் அல்லாதவன் அதைத்தான் செய்வான், யாராக இருந்தாலும் அந்த வைத்தியம் தான் செய்வோம். அந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சில வைத்திய முறைகள் இருந்துச்சு. அந்த வைத்திய முறைகளை வந்து வஹீயில் வந்தது கிடையாது. வஹீயில் வந்ததாக இருந்தால் எதிரிகள் அதை செஞ்சுருக்க மாட்டாங்க, ரசூலுல்லாஹ் மட்டும்தான் செஞ்சுருப்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி அந்த மக்கள்கிட்ட ஒரு பழக்கமாக இருந்துச்சுன்னு சொன்னால், இது வந்து வஹீயில் அல்லாஹ் சொல்லி வந்ததில்லை, ஊர் உலகத்தில் உள்ள வழக்கத்தின்படி சிலதை அறிஞ்சு கொள்வோம், அந்த மாதிரி உள்ளது தான். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் என்ன செய்யுதுன்னு கேட்டால், சில நோய்கள் வரும் பொழுது சில மருத்துவ முறைகள்லாம் இருந்துச்சு. அந்த மருத்துவ முறைகளை சொல்லும் பொழுது 3 மருத்துவ முறைகள் வந்து சிறந்த மருத்துவம் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். 3 விதமான நிறைய நூற்றுக்கணக்கான மருத்துவம் இருந்திருக்கு அந்த காலத்தில். தேள் கடிச்சா இது செய்யணும், அது செய்யணும்னு ஒன்று சொல்லி வச்சுருப்பாங்க. அதில் 3 விதமான மருத்துவம் வந்துக்கிட்டு சிறந்த ஒரு மருத்துவம் அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இன்கான ஃபீ ஷையின் மின் அதுவியத்திக்கும் ஹைருன், உங்களுடைய மருந்துகளில் நல்லது என்று ஒன்று இருக்குமையானால், ஃபி ஷர்த்தத்தி மெஹஜமின் அவ் ஷர்பத்தி மின் அசலின் அவ் லதுகத்தின் பினாரின், அதாவது இந்த ரத்தம் குத்துறாங்கல்ல, ரத்தம் குத்தி எடுக்கிறது அதில் வந்து மருத்துவம் இருக்கும், அல்லது தேன் குடிப்பதில் ஒரு மருத்துவம் இருக்கும், அல்லது நெருப்பினால் சூடு போடுவதில் மருத்துவம் இருக்குங்கிறாங்க. மருத்துவத்தில் இத்தனை மருத்துவ முறைகள்லாம் இருக்குது. இந்த மருத்துவ முறையில் ஒரு நல்லதுன்னு இருப்பேன் அவங்க கணிச்சு சொல்கிறாங்க. இந்த 3 மருத்துவம் ஓரளவுக்கு ஓகே, ஒரு நல்ல மருத்துவமாக இருக்குது. அதுவும் வகையில் சொன்னது கிடையாது, அது அன்றைக்கி போய் சூடு போட்டுறாதீங்க. அந்த காலத்து மருத்துவ முறை, அந்த காலத்தில் ஏதோ ஒரு நோய்க்கு வந்து சூடு போட்டால் அது குணமாகும்னு அந்த மக்கள் நம்பி இருந்தாங்க. அந்த மக்கள் நம்பிக்கையில் தான் ரசூலுல்லாஹ் எடை போட்டு எத்தனை மருந்துகளை சொல்கிறாங்க. இந்த 3 மருந்தும் ஓகேயா இருக்குது, நல்லா தெரியுது, அவங்க நல்லதுன்னு பட்டிருக்கு. அப்போ நெருப்பை கொண்டு சூடு போடுறது எப்படி மருத்துவமாக முடியும்? நெருப்பை கொண்டு சூடு போடுதல் என்பதே, சூடுங்கிறத ஒரு வேதனை தானே ஏற்படுத்தேன். ஒரு மனிதனுக்கு நெருப்பால் படுக்க வச்சுக்கிட்டு சூடு போட்டால் அது நல்லதா கெட்டதா? கெட்டது. ஹராமா ஹராம் இல்லையா? ஹராம். அதை வந்து ஒரு மருத்துவம்னு வரக்கூடிய நேரத்தில் செய்யலாம். மருத்துவத்துக்காக செஞ்சோம்னா நம்ம அதை பார்க்கக்கூடாது, அதனால் ஒரு நன்மையை பார்க்கணும். சூடு போட்டதுனால் ஒரு காயங்கள் பழுக்கத்தான் செய்யும். சூடு போட்ட இடத்துல நெஞ்சிடும், காய்ச்சி போயிடும், அது பழுத்து போயிடும், புண்ணா கூட போயிடும். புண்ணா போனாலும் அது வேற ஒரு பெரிய நோயை குணமாக்கும் என்று சொன்னாலும் இதை பார்க்க தேவையில்லை. அப்போ ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த அது மாதிரி ரத்தம் குத்தி எடுக்கணும். அப்படி உள்ளதான் உடம்பு ரத்தத்தை என்ன செய்வாங்க, கொம்பு மாதிரி வச்சு உறிஞ்சி எடுப்பாங்க. அது கூட ஒருத்தன் உடம்புல உள்ள ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கிறது நல்லதா? ரத்தத்தை போய்கிட்டு உறிஞ்சி வெளியேற்றினா அதனால் குணமாகுங்கிறது மருத்துவத்தினால தான் கூடுமே தவிர, சும்மா ஒருத்தர் மண்டையில் ஓட்டப்பட்ட ரத்தம் எடுக்கலாமா? எடுக்க முடியாது தானே. அது செஞ்சுருக்காங்க, அது நல்ல மருந்துங்கிறாங்களே. அப்போ மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா, சாதாரண மருத்துவத்தை கழிச்சிட்டு பார்த்திங்கன்னா இந்த செயல் வந்து நல்ல அனுமதிக்கப்பட்ட செயல் இல்லை. நெருப்பில் சூடு போடுதல் என்பது நல்ல செயல் இல்லை. யாருக்கும் சூடு போடக்கூடாது, ஆனால் போடலாம். ஹராம் வந்து மருத்துவத்துக்கு ஹராம் இல்லைண்டாவதில்ல. மருத்துவத்துக்காக அந்த தடுக்கப்பட்ட ஒரு செயல் வந்து ஹராமான ஒரு செயல் வந்து ஹராம் இல்லைண்டாகுது. இந்த ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். இது வந்து இது முஸ்லீமில் தான் வருகிறது, இப்படி ஒரு செய்தி இருக்கிறது. அதே மாதிரி வந்து நம்ம வந்து இந்த பால் அருந்துகிறோம். பால் அருந்துவது வந்து இந்த பாலை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்கிறான்? 16:66 என்ன சொல்கிறான்னு கேட்டால், உங்களுக்கு கால்நடைகள்லேருந்து பாலை வந்து நம்ம உங்களுக்கு தருகிறோம், கால்நடைகளில் தருகிறோம். அந்த கால்நடைகள்லேருந்து வரக்கூடிய பால் என்னவாக இருக்குன்னு கேட்டால், அந்த சாணத்துக்கும் இரத்தத்திற்கும் இடைப்பட்ட நிலையில் தான் என்ன செய்கிறது, அந்த வந்து பாலுங்கிறது ஃபார்ம் ஆகுது. அந்த பாலுக்கு முந்தின ஸ்டேஜ் என்னன்னு கேட்டால் ரத்தமும் சாணமும் தான். ரத்தமும் சாணமுமாக இருந்தது, இப்படி சேஞ்ச் ஆகி தான் என்னவோ வருது, பாலாக வருகிறதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த பாலுங்கிறத எதுலேருந்து வருதுன்னா, ரத்தமும் சாணமும், அந்த சாணம்னா அரைக்கப்பட்ட உணவு இருக்குல்ல, அரைக்கப்பட்ட உணவு கலவை, அந்த கலவையிலிருந்து தானே பால் வருது. அதுதான் சாணம். குடலில் இருக்கக்கூடிய அரைக்கப்பட்ட உணவு வந்து அரைக்கப்பட்டுட்டால் சாணத்தில் வந்துடும். மலம்னு வைங்களேன், அதனுடைய மலம், அந்த குதிரை ஒட்டகத்தினுடைய மலம் தான் அதுக்கு அது ரத்தத்துக்கும் அதுக்கு நடுவில் தான் அந்த பால் உற்பத்தி ஆகுது. நல்லா சொல்கிறான். இது ரெண்டுமே ஹராம். ரத்தமும் ஹராமு, அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த குடலில் இருக்கிற சரக்கும் ஹராம். ரெண்டுமே ஹராம் தான். அது ரெண்டுக்கு மத்தியில் உருவாகி வரும்போது உணவாக மாறிவிடுகின்ற சேஞ்ச் ஆகிடுதுல. அப்போ மருத்துவத்தில் பெரும்பாலும் இந்த ஹராமானவைகள்லாம் வேறு ஒன்றாக சேஞ்ச் ஆகிரும். ஒரு விஷயத்தை சேர்ப்பாங்க, அதை வந்து அந்த கலவையை போடுமே நெஞ்சிறதுல அந்த தன்மை நீங்கிவிடும். அப்படிங்கிற ஒரு வகையில் என்ன செய்கிறாங்கன்னா, மருத்துவத்துக்கு எந்த பொருளை சேர்த்தாலும்
அந்த பொருளுடைய அந்த கெட்ட தன்மை இருக்காது அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு அதை செய்யலாம்னு சொல்லக்கூடிய ஆதாரங்களும் காட்டுறாங்க. அதே மாதிரி வெளியூர்லேருந்து ஒரு கூட்டம் வர்றாங்க. இது புகாரில் 233வது ஹதீஸ்லையும் வந்து நிறைய இடத்துல 1501, 3018, 4192, 4610, 5686, 5727, 6802, 6804, 6805 இம்புட்டு இடத்துலையும் புகாரில் ஒரு கித்தாப்பில் இம்புட்டு இடத்துலையும் இந்த ஹதீஸ் வருது. என்ன ஹதீஸ் வருதுன்னா, வெளியூர்ல ஒரு கூட்டம் வர்றாங்க. வந்து நாங்கள் இஸ்லாத்தில் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி மதீனாவுக்கு வர்றாங்க. வந்த உடனே ஊர் ஒத்துக்கிறாமல் அவங்களுக்கு ஒரு அலர்ஜினால் ஒரு நோய் வந்துருச்சு. ஒரு வயிற்றுப்போக்கு மாதிரி ஒரு நோய் வந்துச்சு அவங்களுக்கு. புது ஊருக்கு போனால் சில நோய் வரும்ல, சில ஊர் செட் ஆகலைன்னா என்ன செய்யும், நோய் வரும். அந்த ஊரில் வந்து ஒவ்வாமையின் காரணமாக இவங்களுக்கு என்ன செய்கிறது, ஒரு நோய் வந்துடுது. நோய் வந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்யணும், இங்கே தங்குங்க, நீங்கள் வெளியிருந்து வந்துட்டீங்க, இங்கே தங்கிக்கிறங்க, தங்கி நீங்கள் இந்த ஒட்டகத்தினுடைய பாலையும் ஒட்டகத்துடைய மூத்திரத்தையும் குடிங்க. அங்கே ஜக்காத்துடைய ஒட்டகம் இருக்கிறது, நீங்கள் ஒட்டகத்துடைய பாலை உணவுக்கு குடிக்க சொல்கிறாங்க, மூத்திரத்தை குடிக்க சொல்கிறாங்க, அது மருத்துவத்தை தான் குடிக்க சொல்கிறாங்க. அந்த காலத்தில் ஒட்டக மூத்திரங்கிறது ஒரு மருத்துவ குணம் உள்ளதுன்னு அந்த மக்கள் நம்பி இருந்தாங்க. இது வகையில் உள்ளது கிடையாது. அந்த மக்கள்லாம் அந்த ஒட்டக மூத்திரத்தில் அப்படி சொன்னதுனால அவங்களும் அதை குடிக்கிறாங்க. இதையும் ஒட்டக மூத்திரம் குடிக்க சொன்ன யாரும் கேட்கலையே. அப்படி ஒரு முறை இருக்க போய் தான் நல்லா பேச குடிக்கிறோன்னு குடித்தாங்க. அப்போ சாப்பாட்டுக்கு பதிலாக பாலை கறந்து குடிச்சிக்கிறங்க. இந்த வயிற்றுப்போக்கு நோய் இருக்கிறவங்களுக்கு அதை குணமாக்குறதுக்கு ஒட்டகத்து மூத்திரத்தையும் குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒட்டகத்து மூத்திரம் எல்லா மூத்திரமும் நஜீஸ் தானே, எல்லா மூத்திரமும் ஹராமானது தான். அது கெட்டவைகள் எல்லாம் ஹராம் ஆகிட்டான். கழிவு பொருளை எப்போதும் நல்லது ஆகாது. கழிவு பொருள் என்னவாகாது, அது மனுஷ கழிவாக இருந்தாலும் சரி, மற்ற மிருகங்கள் கழிவாக இருந்தாலும் சரி, அது நல்லதில் வராது. இப்போ கெட்டதையெல்லாம் ஹர்ரி முறையில் ஹபாயிஸ்களை கெட்டதை எல்லாம் ஹராமாக்கி இருக்கிறான்ட்டு ஒரு வசனத்தில் வேறு இருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் என்னென்னு கேட்டால், இவங்களை வந்து ஒட்டகத்தின் சிறுநீரை குடிக்க சொன்னார்கள். குடித்த உடனே ஃபலம்மா சஹு, அவர்கள் உடனே ஆரோக்கியம் அடைந்தார்கள் வருது. அந்த வயிற்று உடனே போயிடுச்சு. அதை குடித்தாங்க, ஒரு நாள் 2 நாள் தங்கி குடித்தாங்க, குணமாயிடுச்சு. குணமானவன்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க இஸ்லாத்தில் வந்துட்டேன்னு தான் தங்கினாங்க. இஸ்லாத்தை விட்டு மதம் மாறி அந்த குணமானவன்னு அவங்களுக்கு புத்தி வேறு மாதிரி போகுது. இருக்கிற ஒட்டகத்தைலாம், அந்த ஒட்டகத்துக்கு மேய்ப்பர் ஒருத்தர் இருப்பார்ல, அவரை கொண்டு விட்டு ஒட்டகத்தை ஓடி போயிட்டானுவோம். ஒட்டகத்தை களவாண்டு ஓடி போயிட்டாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் பிடிச்சிட்டு வர சொல்லி அவங்கள நினைஞ்சாங்க, அது பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. அது தனி விஷயம். அப்போ இதில் என்ன பார்க்குறோம்னு கேட்டால், அவங்களுக்கு ஒரு வயிற்றுப்போக்கு மாதிரி ஒரு நோய் வரும் பொழுது ஒட்டகத்தின் மூத்திரத்தை குடிக்க சொல்கிறாங்கல்ல. மூத்திரம்லாம் கெட்டது தானே, எல்லா மூத்திரமும் கெட்டது தானே. அப்போ எல்லா மூத்திரங்களும் எல்லா கழிவுகளும் கெட்டதாக இருக்கும் பொழுது சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா, ரசூலுல்லாஹ் அதை குடிக்க சொன்னதுனால அது ஒட்டக மூத்திரம் ஹலாமில் வராதுன்னு சொல்லுவாங்க. சில ஆளுக்கு என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் குடிக்க சொன்னால் என்ன விளங்குகிறது, அது ஒட்டக மூத்திரம் வந்து ஹலால் என்று விளங்குகிறதுன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் இது கழிவையெல்லாம் யாரும் வந்து நல்லதுன்னு சொல்ல மாட்டாங்க. கழிவு தான் அது. ஒட்டகத்துடைய கழிவாக இருந்தானே, நான் உணவுலாம் ஜீரணித்து அது கழிவுண்டு வரும்போது அது கழிவு தானே தவிர அது வந்து தையிபாத்தில் தூய்மையானதில் வராது. அது ஹராம் தான். சாதாரண நேரத்தில் ஒட்டகத்து மூத்திரம் குடிக்கிறது வந்து ஹராம் தான். அவங்கள குடிக்க சொன்னது எதுக்காக குடிக்க சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு அந்த வயிற்றுப்போக்குங்கிற நோய்க்கு தான் குடிக்க சொல்லியிருக்காங்க. அவங்க நோயாளிகளாக இருக்கும்போது குடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஹராமான ஒரு மூத்திரம் வந்து நெஞ்சிருக்கு அவங்களுக்கு, அது குடிக்க அனுமதிக்கப்பட்டிருக்குது. அதை வச்சு பார்க்கையில் வந்து இது வந்து பிரச்சனை இல்லைன்னு விளங்குகிறது. அதே மாதிரி வந்து இது புகாரில் இருக்க. அடுத்து வந்து இன்னொரு சம்பவம் என்னென்னு கேட்டால், அர்ஃபஜான்னு ஒரு சஹாபி, அவர் வந்து இந்த ஜாஹிலியா காலத்தில் ஒரு சண்டை நடந்திருக்கு 2 கோத்திரத்துக்கு மத்தியில். யௌமுல் கிலாபு யுத்தம்னு ஒரு சண்டை நடந்திருக்கு. அது இஸ்லாத்துக்கு சம்மந்தம் இல்லாத சண்டை, அவங்களுக்குள்ளே போட்டுக்கிட்ட சண்டை. அந்த ஜாஹிலியா காலத்தில் இவர் அந்த சண்டையில் பங்கெடுத்து மூக்கு வெட்டி விட்டாங்க. சண்டையில் பங்கெடுத்தவருக்கு நினைஞ்சிருச்சு, அவருக்கு மூக்கு போயிடுச்சு. மூக்கு போனவொன்னே இதெல்லாம் இஸ்லாத்துக்கு முந்தி நடக்குது. அவர் இஸ்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி இஸ்லாத்திற்கு முந்தி நடந்த ஒரு 2 குழுக்கு நடந்த சண்டை. அந்த சண்டையில் நினைஞ்சிட்டாங்கன்னா மூக்கை வெட்டிட்டவொன்னே அவர் என்ன செய்கிறார், மூக்கு வெட்டிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்க முடியுமா? நல்லா நினைஞ்சிருக்காங்கன்னா அந்த மூக்கை நேராக பார்த்தா பயம். பேயெல்லாம் அப்படி தானே காட்டுறாங்க. பேய் என்றாலும் செய்வாங்க, இதை எடுத்துட்டு காட்டும். நேராக ஓட்டை நேராக பார்த்தா பயம் வந்துடும். அது ஓட்டை இப்படி பறைச்சரில் வச்சுருக்கிறான். அந்த ஓட்டை நேராக நீங்கள் பார்த்தீங்கன்னு செய்யும், எந்த மனுஷன் பயந்துருவான். மூக்கு மட்டும் இல்லைன்னு சொன்னால் அடுத்த ஆளை பயம் காட்டுற மாதிரி நம்ம உடம்பு இருக்குது. நம்ம உடம்பு அந்த மூக்கு மட்டும் தான் அந்த அழகை மறைக்கிறது. மூக்கு மட்டும் இல்லைன்னா என்ன செய்யும், எவனையும் பார்க்க மாட்டான். அது பயந்து தான். அந்த மாதிரியான தன்மையில் எல்லாம் நம்மளை படைச்சி வச்சுருக்கிறான். அப்படிங்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டால், அவர் இது மூக்கு பார்க்க அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு வெள்ளியினால் ஒரு மூக்கு மாதிரி செஞ்சு மாட்டிக்கிட்டார். இது அந்த காலத்து முறை எப்படி மாட்டினா தெரியல. இப்போ கொக்கி போட்டு மாட்டாரா, எப்படி மாட்டினான்னு தெரியல. அந்த காலத்தில் இப்படி ஒரு முறை இருந்துச்சுன்னா அதை மாற்றுறதுக்கு ஒரு மெத்தடு தான் வச்சுருப்பாங்க. வெள்ளியால் மூக்கு செஞ்சு பொருத்தி கொண்டார் அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸில் வருது. அப்போ வெள்ளியால் மூக்கு செஞ்சவொன்னு என்ன ஆகுதுன்னு கேட்டால், அந்த மூக்குங்கிறது சளி வரக்கூடிய இடம் தானே. அந்த சளி வந்து வெள்ளியில் பட்டு
அது களிம்பு மாதிரி போய் நாத்தம் வருது. அவர் கிட்ட போனால் பயங்கர நாத்தம். இதுதான் ரசூல்லா காலத்தில் நடக்குது. சம்பவம் நடந்து முன்னாடி அவர் வெள்ளி மூக்கூட நடமாடிட்டு இருக்கிறார். வெள்ளி மூக்கூட நடமாடி கொண்டிருப்போர் ரசூல்லா முன்னாடி வந்தவுடனே சரியான வீச்சமாக இருக்குது, நாஸ்தமாக இருக்குது. அது நாத்தம் வரத்தான் செய்யும். எந்த பொருளும் களிம்புல இருந்தாலும் செய்யும். சளி இதெல்லாம் ஈரமாக பட்டுக்கிட்டு இருக்கும் போது அது ஃபமாய் என்ன அது நாத்தம் வரத்தான் செய்யும், கெட்ட வாடை வருது. அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீ இதை தூக்கி போட்டு தங்கத்தில் ஒரு மூக்கு செஞ்சு மாட்டிங்கிறாங்க. அவர்கிட்ட செய்கிறாங்க, தங்கத்துக்கு இப்படி வராது. தங்கத்தில் என்ன செய்யாது, களிம்பு பிடிக்காது. எவ்வளோ ஒரு சளி ஓடினாலும் செய்யும் அது தங்க. அதனால் தங்க மேலான உலோகமாக இருக்குது. அப்போ ஒரு வெள்ளியில் இருக்கும்போது ஒரு தூர்வாடை வந்தாலும் தங்கத்தில் அதை செஞ்சு மாட்டிக்கொண்டால் அந்த வாடை வராதுன்ற ரசூல்லா விளங்கி அது வருதா வரலையாது மருத்துவ ரீதியாக ரசூல்லா செய்ய முடிவாக கூட இருக்கலாம். நமக்கு தங்கத்தை அனுமதிச்சாங்கல்ல, தங்கத்தை மூக்குங்கிறதுக்கு பதிலாக அந்த மூக்கை பொருத்துவது மருத்துவம் தானே. இது ஒரு மருத்துவ முறை தானே, இது வைத்தியம் தானே இது. அப்போ அந்த வெள்ளி மூக்கை எடுத்துவிட்டு அந்த இடத்துல தங்க மூக்கை செஞ்சு பொருத்திக்க அப்படின்னு ரசூல்லா சொன்னே அவருக்கு அனுமதிச்சாங்க. இது அபூதாவில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ தங்கத்தால் மூக்கு செய்யலாம் என்பது தங்கம் ஹராமாக்கப்பட்டதா இல்லையா? ஒரு ஆபரணமாக போடுவதற்கு ஆண்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்குது. அப்படி ஒன்றை மூக்கை செஞ்சு பயன்படுத்தினா அது ஹராமாக தானே வரணும், ஹராம் தான். ஆனால் இவருக்கு ஹராம் இல்லை. இந்த தங்கத்தில் பல்லு கட்டலாமான்னா இதை வச்சு தங்க பல்லு கட்டலாம்னா சொல்லுவாங்க. மதுஹப் அறிஞர் கூட என்ன செய்வாங்க, தங்கத்தில் பல்லு கட்டலாம் என்ற எந்த உலோகம் இருந்தாலும் அந்த பல்லு வீச்சம் அடிச்சுக்கிட்டு இருக்கும். தங்கத்தில் செஞ்சீங்கன்னா வர. இப்போ நவீனமாக வேறு மெட்டெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. முந்தி தங்க பல்லு தான் கட்டுவாங்க, வழங்குதா? ஏன்னா தங்கத்தை தவிர உலோகங்கள் தான் அன்றைக்கி இருந்துச்சு. உலோகத்தில் கட்டக்கூடியெல்லாம் என்ன செய்யும்னா அந்த பயங்கர வீச்சம் அடிச்சிடும், கொஞ்சம் நாளில் நாற்று அடிச்சிடும். அதனால என்ன செய்வாங்க, தங்கத்தில் தான் கட்டுவாங்க. ஆனால் இப்போ என்னென்னு கேட்டால் தங்கத்தை விட பெட்டரான உலோகங்களில் மோல்டிங் பண்ணிலாம் தயாரித்து பண்ணுறாங்கல்ல, அதில் பல்ல கட்டிக்கிட்டோம்னா ஒன்றும் ஆகாது. இந்த காலத்தில், அந்த காலத்தில் இந்த வீச்சம் வரக்கூடாதுங்கிறதுக்கு ஒரே முறை பல்லு தங்க பல்லு தான். அப்போ தங்க பல்லு கட்டுறது கூடுமான்னு கேட்டால் இதை வச்சுக்கிட்டு கூடும்பாங்க. இதை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க அறிஞர்கள்லாம், தங்கத்தில் மூக்கு வச்சுருக்காருல, பல்லு வச்சுட்டு போகிறாரு. இப்போ அதே மாதிரி எச்சி புழங்குற இடம் தானே. மூக்கு எப்படி சளி புழங்குற இடமா இருக்கிறதோ அதே மாதிரி வாயும் சளி புழங்குற இடமா தானே இருக்குது. அதனால் நீங்கள் தங்கத்தில் பல்லு கட்டிக்கலாங்கிறாங்க. அப்போ இந்த இதில் நமக்கு மேட்ரு என்ன, பல்லு கட்டுற விட்டுருவோம், பல்லு அது இந்த மாலத்து விஷயம். இந்த ஹதீஸில் மூக்கு தங்கத்தில் போட அனுமதிச்சிருக்காங்கல்ல, தங்க ஹரமா இல்லையா? இவர் அர்ஃபா ஜாங்கிற ஒரு ஆம்பளை தானே, பொம்பளையாக இருந்தால் கூட பொம்பளைக்கு அனுமதிச்சாங்கன்னு நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம். இது ஆணாக இருக்கார், ஆணுக்கு தங்கம் ஹராமுன்னு ஆகிடுச்சு. அப்போ தங்கத்தில் இது பண்ணுறாங்கன்னா அது ஹராமு தான். ஆனால் இவர் வைத்தியத்துக்கு தானே பண்ணுறாரு. வைத்தியம் 24 மணி நேரமும் இருக்குது. மற்ற நகை மாதிரி கழட்டி கூட வைக்க முடியாது, 24 மணி அவரோட இருக்கக்கூடியது. அப்படி இருக்கிற ரசூல் அனுமதிச்சிருக்கிறாங்கன்னா அப்போ ஹராமானதை மருத்துவத்துக்கு பயன்படுத்தக்கூடாது இருக்குமே என்றால் இது நசையிலையும் வருகிறது, இது அபுதாவிலையும் வருகிறது இந்த ஹதீஸ். அப்போ இதிலேருந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இது நம்ம அப்படி சொல்ல முடியாது அப்படின்றாங்க. அப்போ இந்த ஹராமானதை கொண்டு மருத்துவம் செய்யக்கூடாதுன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் ஹராமானதை கொண்டு மருத்துவம் செய்யலாம்ங்கிறத இன்னொரு பக்கம் இது சொல்லுகிறது. ஹதீஸுகளில் 2 விதமான கருத்து. அந்த 4 ஹதீஸுகளும் என்ன செய்கிறது, ஹராமானதை கொண்டு மருத்துவத்துக்கு கூட பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுகிறது. இந்த இதில் பயன்படுத்தி செயல் வடிவமாக கொடுத்துருக்குறாங்க. வெறும் கட்டளையாக மட்டும் இல்லை, பட்டு போட சொல்கிறாங்க, மூக்குக்கு தங்க மூக்கு வைக்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி செயல் வடிவமே கொடுத்த மாதிரியான ஹதீஸுகளாக இது இருக்குது. அப்போ இதை வச்சு பார்க்கும் பொழுது இது 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 ஹலால்னு சொல்லுது, ஹராம்னு சொல்லுது. மருத்துவத்துக்காக என்ன செய்யலாம், ஹராமானதை பயன்படுத்தலாம்னு இந்த ஹதீஸ் சொல்லுகிறது. மருத்துவத்துக்காக கூட பயன்படுத்தக்கூடாதுன்னு அந்த ஹதீஸ் சொல்லுது. இப்போ முரண்பாடாக வரும் பொழுது நம்ம என்ன மாதிரி முடிவு எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முடிவு எடுக்கலாம். என்னென்னு கேட்டால், பொதுவாக இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படை கொள்கைன்னு ஒன்று இருக்குது. என்ன அடிப்படை கொள்கை? அந்த அடிப்படை கொள்கை குர்ஆனிலிருந்து வழங்கப்படக்கூடிய அடிப்படை கொள்கை. அந்த அடிப்படை கொள்கை பிரகாரம் ஒரு நிர்பந்தம், ஒரு நெருக்கடின்னு வரக்கூடிய நேரத்தில் தடை செய்யப்பட்டதை அனுமதிப்பது தான் அல்லாஹ்வுடைய ஸ்டைலாக இருக்குது. அல்லாஹ்வுடைய வழிமுறை என்னவாக இருக்குன்னு கேட்டால், ஒரு நெருக்கடி, மருத்துவங்கிற நெருக்கடி தானே, மருத்துவங்கிற ஒரு கஷ்டம், ஒரு நெருக்கடி தானே. ஒரு நெருக்கடின்னு வரக்கூடிய நேரத்தில் ஹராமானதுங்கிற அல்லாஹ் எடுக்க மாட்டான். உங்களுக்கு எளிமையை தான் நாடுகிறான், உங்களுக்கு கஷ்டத்தை எல்லாம் நாடுவதில்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அல்லாஹ்வுடைய நிலைப்பாடு இருக்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய நிலைப்பாட்டின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், தடுத்தார்கள் என்கிற செய்தியை ஏற்றுக்கொள்வதை விட அனுமதிச்சார்களை செய்தி ஏற்றுக்கொள்வது தான் குர்ஆனுடைய ஒட்டுமொத்த குர்ஆனுடைய போதனைக்கு ஏற்றதாக இருக்கிறது. அது மாதிரியான சில போதனைகள் என்னென்னு கேட்டால், முக்கியமாக ஒரு மனிதன் கடைப்பிடிக்க வேண்டியது ஈமானு தான். அல்லாஹ் விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும். அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வச்சா என்னவாயிடுவான், அவன் நிரந்தர நரகத்துக்கு போயிடுவான். அல்லாஹ் மறுத்துட்டான்னால் நரகத்துக்கு போயிடுவான். அப்போ அல்லாவே இல்லைன்னு ஒருத்தன் சொன்னான்னு வைங்க, அதுக்கு பேர் குஃபுரு செஞ்சால் நரகத்துக்கு போயிடுவான். அல்லா மாதிரி இன்னொரு ஆள் இருக்காருன்னு சொன்னால் அது ஷிர்க்கு, இணை கற்பித்தல். இணை கற்பித்தால் நரகத்தில் சேர்த்தணும். இது பெரிய பயங்கரமான குற்றம் நம்ம எல்லாம் வழங்கி வச்சுருக்கிறோம். இந்த ஒரு குற்றத்தை ஒரு நெருக்கடிக்கு ஆளானவன் சொன்னானேனால் நான் தண்டிக்க மாட்டேங்கிறான்ல.
ஒருத்தன் வந்து நெருக்கடிக்கு உள்ளாயிட்டான். இந்த மாதிரி இந்த சில கிறுக்கு பேர் ஒரு நாட்டில் இருந்து வாழ்றன்னு வைங்களேன், அவன் என்ன செய்வானா, கத்தி எடுத்துக்கணும், டேய் சொல்லு ஜெய் ஸ்ரீராம் சொல்லுமா, இல்லாட்டி கழுத்தை வெட்டியிருப்பேம்மா. அப்போ இவன் என்ன செய்கிறது, வெட்டினா வெட்டிக்கிறான்னு நின்றாலும் உங்களுக்கு அனுமதி இருக்குது. அப்படி இல்லாமல் இல்லைங்க ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்க வேண்டியதானே. இதனால் என்ன இருக்குது, நம்மளை காப்பாற்றிக்கிற வேண்டியது தானே. அப்போ இந்த காப்பாற்றுறக்கான் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஷிர்கான விஷயத்தை முடிகிறான். அந்த ஷிர்கான விஷயத்தை முடிஞ்சால் தான் அவன் ஏற்றுக்கிடுவான். அல்லது என்ன செய்கிறான்னு கேட்டால் அவன் சொல்லக்கூடிய அந்த கலர் பவுடர் வந்து நீ எடுத்து பூசிக்கேங்கிறான். அப்போ அவன் வந்து அப்போ பூசலைன்னா கொண்டு விடுவாங்கிறான். அப்போ இந்த மாதிரியான ஒரு நெருக்கடிங்கிற ஒரு நிலைமை வரும் பொழுது எல்லா விஷயத்திலே பிழை செய்வதை எல்லாம் மன்னிக்கிறேங்கிறான். எப்படி சொல்கிறான்னு கேட்டால் மன் கஃபர பில்லாஹி மின் பாதி ஈமானிஹி, ஈமானுக்கு பிறகு எவன் காஃபிராகிறானோ, ஈமானுக்கு பிறகு எவன் இறை மறுப்பைக்கு ஆளாகிறானோ அவனை நான் தண்டிப்பேன். இல்லாமன் உக்ரிஹ வ கல்பஹு முத்மஇன் பில் ஈமான், நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டு உள்ளத்தில் ஈமான் நிறைந்திருக்கும் நிலையில் அவன் மறுத்தானையானால் அவன் காஃபிராக கிடையாது, அவன் நான் தண்டிக்க மாட்டேன். உள்ளத்தில் மாற்றம் வரக்கூடாது. இது வந்து நீ ஜெய்ஸ்ராம் சொன்னால் போங்கடா, வெறும் வார்த்தை தாண்டா, அது அல்லாதான்டா, இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு மனசில் வைத்து கொண்டு அவன் சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம சொன்னோம் என்று சொன்னால் அல்லாவே இல்லைன்னே சொல்கிறான். நீங்களும் சொல்கிறீங்க. இது வந்து ஒரு கடுமையான விஷயம் தானே, நிர்பந்தத்துக்கு எடுத்துக்கிட்டு கடுமையான விஷயம். அல்லாவுக்கு செய்கிற பாவத்தில் பெரிய பாவம் வந்து அல்லா இல்லைங்கிறது தானே. நீங்கள் மற்ற இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் சின்ன மசாயில் விஷயம் திங்கிறவங்கிறதுனா அல்லா இல்லைங்கிறதுனா பெரிய குற்றம் உள்ளது இல்லையே. அந்த ஒரு பெரிய குற்றத்தை செய்யுமாறு உங்களை நெருக்கடிக்கு உள்ளாக்குறான். அதை செஞ்சால் தான் உங்களை வந்து விடுவான்னு உங்களுக்கு பயமாக இருக்குது என்று சொன்னால் அவனை நான் தண்டிக்க மாட்டேங்கிறான் அல்லா. அப்போ இது அல்லாவுடைய ஸ்டைல் நமக்கு வழங்குது. அல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒரு மனிதனுடைய உயிருக்கோ உடைமைக்கோ, எது உயிருக்கு தான்னு கிடையாது. நீ வந்து இதை சொல்லலைன்னு சொன்னால் அவன் பொண்டாட்டி தூக்கிட்டு போயிருப்போம்மா, என்னத்தையா சொல்லுவான், அவனுடைய பொருளை சூறையாடிடுவோம்மா, எதையாச்சும் மிரட்டு, உயிருக்கு தான் மிரட்டுவான்னு கிடையாது. இதை சொல்வதற்காக என்ன செய்வான், அவன் கடையை குளிச்சிருவோம்மா. ஏன் கடையை காப்பாற்றணுங்கிறக்கா நான் சொல்லிட்டு போனால் அது தப்பான தப்பு இல்லை. கடைங்கிற ஒரு சின்ன விஷயந்தான். ஆனாலும் அது காப்பாற்றுறதுக்காக நான் என்ன செய்கிறேன், குஃப்ரான வார்த்தை நான் மொழியக்கூடிய நிலை வருதுன்னு வைங்க. அந்த மொழிஞ்சிட்டோம் என்று சொன்னால் நம்ம பெரிய மாபாதகத்தில் செஞ்சவங்களாம் ஆக மாட்டோம். ஏன்னு கேட்டால் அல்லா மனிதனை இப்படி படைச்சிருக்கிறான். பயப்படக்கூடியவர்களாக, எதிரிகளை எதிர்த்து நிற்க சக்தியற்றவர்களாக நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த நிலையில் இருப்பார்களே. ஆனால் இதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு நம்மளை பொண்டாட்டியை தூக்கிட்டு பண்ண என்ன பண்ணுறது, பிள்ளைகள்லாம் கடத்திட்டு வச்சுனா என்ன பண்ணுறது, நம்ம தொழிலெல்லாம் தீ வச்சு குளிச்சுட்டானா என்ன பண்ணுறது, நம்ம கடையெல்லாம் அடித்து நொறுக்கிட்டானு, வயலெல்லாம் அடிச்சுட்டாங்கன்னா என்ன செய்கிறதுன்னு ஒரு பயம் வரும். அதை செஞ்சால் இதை செய்வோன்னு மிரட்டுறானே. ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் குஃப்ரான வார்த்தையை சொல்வதற்கு கூட குற்றம் இல்லை என்று சொல்லி 10வது சூறாவில் 106வது வசன 16வது சூறாவில் 106வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இது அல்லாஹ்வுடைய ஸ்டைல் என்ன நமக்கு விளங்குதுன்னு கேட்டால், ஒரு மனிதன் வந்து உயிர் வாழ்வதற்காக வேண்டி, அவனுடைய ஒரு ஆரோக்கியத்திற்காக வேண்டி, அவனுடைய பாதுகாப்புக்காக வேண்டி, அவனுடைய பொருளை பாதுகாத்துக்கிறதுக்காக வேண்டி அவன் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதை மொழிந்தால் கூட அதில் என்ன இல்லை, அதை நான் குற்றமாக எடுத்துக்கிற மாட்டேன்னு தான் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய அந்த ஸ்டைலுக்கு பொருத்தமாக எது இருக்கிறது, ஹராமானதில் வைத்தியம் அது மாதிரி உள்ளது தானே. நீ வைத்தியம் பண்ணாட்டி பயங்கரவர் கால் முறிஞ்சு போச்சு, நான் வைத்தியம் பண்ண மாட்டேன்டா எப்படி இருக்கிறீங்க, வைத்தியம் பண்ணி அந்த தச்சு எலும்புலாம் வச்சு ஜாயிண்ட் பண்ணி ஏதாவது செஞ்சால் தான் அந்த நீங்கள் எழுந்து நடமாட முடியுங்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறது. அதெல்லாம் இந்த நான் வந்து ஹராமானதை செய்ய மாட்டேன், அதுக்கு செய்யக்கூடிய மருந்துகள்லாம் ஹராமானது தான் இருக்கும் பெரும்பாலும். அந்த மாதிரி விஷயத்தை செய்ய வரும்போது நான் மாட்டேன்னு சொல்லலாமான்னா சொல்ல தேவையில்லை. அந்த ஹராமெலாம் மருத்துவத்துக்கு அது பார்க்க வேணாங்கிறதான். மருத்துவம்னு சொன்னால் எதில் மருத்துவம் இருக்குது அதை செஞ்சுட்டு போங்க அப்படிங்கிற விஷயந்தான் அதில் வருகிறது. இது ஒரு விஷயமாச்சு. அதே மாதிரி வந்து மூசா நபி காலத்தில் என்ன செய்கிறாருன்னா, அவரை வந்து கொல்றதுக்கு பிளான் பண்ணுறாங்க, ஒரு மனிதரை கொல்றதுக்கு பிளான் பண்ணுறாங்க மூசா நபியை. அப்போ என்ன செய்கிறாருன்னா, அந்த காலத்தில் ஃபிரௌனுடைய குடும்பத்தில் ஃபிரௌனுடைய காலத்தில் நடக்கிற ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தில் ஒருத்தர் ஈமான் கொண்டு அதை மறைத்து கொண்டு வாழ்ந்திருந்தார். அவர் வந்து ஃபிரௌனை ஏற்றுக்கிற ஆள் கிடையாது. மூசா நபி ஏற்றுக்கிட்டு அவர் என்ன செஞ்சார், நல்வழியில் இருக்கிற ஒரு மனிதர் தான். ஆனால் வெளியில் எல்லா குஃப்ரான வேலையும் செய்வார், இஸ்லாம்னு காட்டிக்கொள்ள மாட்டார். அவர் ஈமானை அப்படி சொல்கிறான், கால ரஜுலன் மூமின் நாளி ஃபிரௌனுடைய குடும்பத்தில் ஒரு மூமினான ஒரு மனிதர் இருந்தார். எக்குத்தும் ஈமானகு, அவர் ஈமானை மறைத்து கொண்டு வாழ்ந்தார். ஈமானை மறைத்து கொண்டு வாழ்ந்தால் என்ன அர்த்தம், எல்லா தப்பும் செய்வார்னு தானே அர்த்தம். ஈமானை மறைத்தல் என்று சொன்னால் அவன் கண்டுபிடிச்சக்கூடாங்கிறதுக்காக வேண்டி அவன் கோயிலுக்கு போனால் அவனு போவார், அவன் செய்கிறதெல்லாம் செஞ்சால் தான் அவன் நம்புவான். ஈமானை மறைத்து கொள்வதற்கு என்ன காரணம்னு கேட்டால், நம்ம வந்து இந்த கொள்கையில் இல்லைன்னு தெரிஞ்சால் நம்ம விடமாட்டான் அப்படிங்கிறதுக்காக அவர் நடிக்கிறார். இவர் ஃபிரௌன் கொள்கை சரியில்லை, மூசா கொள்கை தான் சரி, ஆனால் அதை நம்ம வெளிப்படுத்தணும் என்று சொன்னால் நம்மளுக்கு பயங்கர பாதிப்பு வரும் என்றவுடனே அவங்கள சேர்ந்த ஆள் மாதிரி நடிக்கிறதுக்கு பேர் தான் மறைத்தல். முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்வார், அந்த இதெல்லாம் தவிர்க்க பார்ப்பார். சில நேரத்தில் அவங்க தடுத்த விஷயத்துலையும் கலந்து கொள்ள வேண்டி வரும்.
டேய் நீ வரலன்னா நீ எங்கள் ஆள் கிடையாதுன்னு சொல்லுவான். நம்ம என்ன செய்வோம், அந்த பூஜையில் போய் கலந்துக்கிடுவோம். ஏன்னா அவன் தன்னை காத்துக்கிறணுமே, இல்லாட்டி காலி பண்ணிடுவானே, ஒரு கொடுங்கோலடாக இருக்கிறானே. அப்போ கொடுங்கோலன்ட்டு தப்பித்துக் கொள்வதாக இருந்தால் ஈமான் இருந்து கொண்டு ஈமான் இல்லைங்கப்பார் நடித்து கொண்டிருப்பது தான் மறைத்தல் என்பது. ஈமானை மறைத்த ஒருத்தர் இருந்தார் என்று சொன்னால் அவர் நடித்து கொண்டிருந்தார், அதான அர்த்தம். அவர் என்ன செய்கிறாருன்னா, மூசா நபியை தாக்க போகிறாங்க கூட்டமாக அங்கே சொல்கிறாரு, தக்குத்துலும் ரஜுலன் ஐயா கூட ரப்பி அல்லா, என்னுடைய இறைவன் அல்லான்னு சொன்ன ஒரு மனுஷனை ஏப்பா கொள்ள போகிறீங்க, அவர் தெளிவான ஆதாரத்தை உங்களுக்கு காட்டுற வெளியால் மாதிரி சொல்கிறார். இவர் சப்போர்ட்டுக்கு பேச போகிறாரு, மூசா நபியை அடிக்க வர்றவனை அவருக்கு சப்போர்ட்டாக அவர் வர்றாரு. ஆனால் இவர் மூசா நபி மனசார ஏற்றுக்கொண்டவர். வெளியில் ஃபிரௌன் கூட்டத்தை அந்த கூட்டத்தை சேர்ந்தவன்னு ஒன்று சொல்ல மாட்டானுவன். நம்ம கூட்டத்தை விமர்சித்து அவனு சொல்ல மாட்டான்ல, அவர் கூட்டத்தை சேர்ந்தவராக இருக்கனால இவர் சப்போர்ட் பண்ணுறாரு. எப்படி பண்ணுறாரு, அவர் அல்லா என்ன அல்லா இறைவன்கிறார் சொல்லிட்டு போகிற, நமக்கு என்ன ஏதோ ஆதாரங்கள்லாம் ஒன்று வச்சுருக்கிறாரு. அவர் பொய் சொன்னால் அவர் பொய் அவரை சேரும், அவர் உண்மை சொன்னார்னு சொன்னால் மற்றவங்களுக்கு ஏற்பட்ட மாதிரி உங்களுக்கு ஏற்பட்டுரும், பெசம் அதில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சம்மந்தமில்லாத ஒரு ஆள் மாதிரி நடுநிலையான ஒரு வேஷம் போட்டுக்கொண்டு அவர் மூசா நபிக்கு சப்போர்ட் பேசினார்னு வருது. இந்த விஷயம் 40வது சூறாவில் 28வது வசனத்தில் இருக்குது. அப்போ இவர் ஈமானை மறைச்சிக்கிட்டு இருந்தார். ஈமானை மறைச்சால் காஃபிராக வாழ்ந்திருக்கார், வெளிப்படையாக தன்னை காஃபிர் என்று காட்டி கொண்டு இருந்திருக்கிறார். அப்போ குஃப்ரான பல செயல்கள்லாம் செஞ்சிருப்பார். விவரமாக சொல்லாட்டானே அதுக்கு அர்த்தம் அதானே, இல்லாட்டி நடிக்க முடியாதா? மறைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்கள ஒரு ஆளாக அதில் போய் கலந்து கொள்ளணுன்னா சந்தேகப்பட்டு பிடிச்சிருவாங்களே, அவங்க பிடிச்சிடக்கூடாதுங்கிறது உலகத்து விஷயத்துக்கு பயந்துக்கிட்டு தானே செஞ்சார். உலகத்தில் ஏதாவது பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது மூசா நபிக்கு செய்கிற மாதிரி நம்மளையும் செஞ்சு விடுவாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு தான் மனசார ஏற்றுக்கொள்கிறாரு. ஃபிரௌனுடைய மனைவி போல்ட்டை எதிர்த்தவங்களும் இருக்கிறாங்க. அது சொல்லித்தான் அவனோட அவசியம் கிடையாது. ஃபிரௌனுடைய மனைவி என்ன செஞ்சாங்க, ஈமான் கொண்டு போடா நீ எனக்கு வேண்டியதில்லை, நான் மூசா நபியுடைய இறைவனை ஏற்றுக்கிட்டேன்னு டிக்ளேர் பண்ணி நினைஞ்சாங்க. அந்த கஷ்டங்களை தாங்கி கொண்டார்கள். அது உயர்ந்த ஒரு நிலை. இந்த மாதிரி இருக்கிற தப்புன்னா தப்பு இல்லை. அந்த மாதிரி நீங்கள் இருந்தாலும் நான் தான் சொல்லுவேன், நீ என்ன வேணாலும் செஞ்சுட்டு போ அப்படி. இந்த மந்திரவாதிகள்லாம் செஞ்சாங்கல்ல, மந்திரவாதிகள் மூசா நபியுடைய தோற்று போன உடனே என்ன செஞ்சான், கையை மார்கை வெட்டுவேன்னு சொன்னான். ஃபிரௌன் நீங்கள் மூசா நபியை இனிமேல் ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களை மார்கை வெட்டுவேன்னு சொல்லுவோம். அவங்க என்ன செஞ்சாங்க, போடா என்ன வேணாலும் செஞ்சுக்கடா, இன்னமா தக்கதே ஹாதிகள் ஹயாத்த துன்யா, இந்த அற்பமான உலகத்தில் தான் உன்னுடைய தீர்ப்பு செல்னு, மறுமையில் என்ன செய்வேனே, அதனால் உன்னுடைய மிரட்டலுக்கு பயப்பட மாட்டேன்னு சொன்னாங்க. அது ஒரு இந்த ஸ்டேஜ். நீ வெட்டினான்னு வெட்டிக்க, துண்டாக்குனான்னு ஆக்கிக்கன்னு சொன்னால் அது உயர்ந்த ஒரு ஸ்டேஜ். அது விஷயம். ஆனால் இது அனுமதிக்கப்பட்ட ஸ்டேஜ். ஏன் நம்மளை எதுக்கு துன்பத்துக்கு ஆளாகணும், கொஞ்சம் நாளைக்கு இருந்து நடிச்சிட்டு போனோம்னா கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் நல்ல காரியங்கள் செய்யலான்னு ஒருத்தர் நினைப்பார். அவருடைய தாங்கும் வலிமைகள் ஒரே மாதிரியாக இருக்காது எல்லாருக்கும். ஒருத்தர் தாங்கிக் கொள்வார், ஒருத்தர் தாங்கிக்க மாட்டார். இவர் தாங்கக்கூடிய வலிமை கம்மியாக இருந்திருக்கு. அப்போ இதில் நம்ம என்ன பார்க்குறோம்னு கேட்டால், அல்லாஹ் ஒரு நெருக்கடியான நிலைக்கு உள்ளானவன் அவர் குஃபுரோடு சேர்ந்துக்கிட்டு ஆட்டம் போட்டால் கூட தப்பு இல்லைங்கிறான். அது அல்லாஹ்வுடைய பார்வை என்னவாக இருக்குன்னு கேட்டால், மனிதன் கஷ்டப்பட்டுறக்கூடாது, மனிதனுக்கு சிரமம் வரக்கூடாது, மனிதனுக்கு துன்பம் வரக்கூடாது என்பது அல்லாஹ்வுடைய ஸ்டைலாகவே இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இதனால் மருத்துவத்தினால் ஒரு குணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குமோ, அதை தடுப்பான அல்லா, அதெல்லாம் இதை ஏற்றுக்கிற அல்லா அதை ஏற்றுக்கிற மாட்டானா? அப்போ அல்லாஹ்வுடைய அந்த ஸ்டைல்லேருந்து பார்க்கும் பொழுது இந்த ஹலாலாக்குனாங்கன்னு வருதுல்ல மருத்துவத்துக்கு, அந்த ஹதீஸ் தான் சரியானதாக இருக்குது, அதுதான் ஏற்புடையதாக இருக்கிறது, இந்த அல்லாஹ்வுடைய நியதிக்கு ஒத்ததாக இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி அபூதர் கிஃபாரின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கிஃபார் ரசூல்லா மக்காவில் இருந்த ஆரம்ப காலத்தில், மக்காவில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற காலத்தில் கிஃபார் கோத்திரத்திலேருந்து ஒருத்தர் முகமதுன்னு ஒருத்தர் வந்திருக்காராம். அவர் என்னமோ ஒரு பிரச்சாரம் பண்ணுறான், ஒரு இறைவன் சொல்கிறாரான்னு கேள்விப்பட்டு அதை சந்திக்க வர்றார். ரசூல்லா சந்திக்க வர்றார். அப்படி சந்திக்காமல் வர இயலாது, ஏன்னா ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைஞ்சாங்க, ரகசியமாக ஒரு இடத்துல அர்க்கமுடைய வீட்டில் மறைந்திருந்தால் ஆட்களை சந்திப்பாங்க. வெளிப்படையாக செஞ்சுக்கிட்டு இருந்தால் ஒரு கட்டத்தில் எல்லை மீறி போன பிறகு அவங்கள ரகசிய பிரச்சாரம் பண்ணி கொண்டிருந்த ஒரு நேரம் அவருக்கு ரசூல்லாவை கண்டுபிடிக்கவே இல்லை, ஊருக்குள்ளே கண்டுபிடிக்கவே இல்லை. யார்கிட்ட கேட்டாலும் பயமாக இருக்குது, வேண்ட கேட்டுவிட்டு அடிச்சு போவாங்களோ, நம்ம எப்படி ரசூல்லா பற்றி விசாரிக்க தயங்கிக்கிட்டு இருக்கிறார். அப்புறம் அலிரலை நான் வர்றாங்க, அவர் இவர் ஒரு அனைமா அந்த அவங்க ஆள் மருத்துவம் தெரியுதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட விவரம் கேட்பார், நம்பி கேட்டுருவார். அவர் என்ன செய்வார், நான் பின்னாடியே வா, எவனாச்சும் வந்துட்டான்னு சொன்னால் என்ன செய்வேன், நான் சிறுநீர் கழிக்கிற மாதிரி உட்காந்துருவேன், நீ பாட்டு கண்டுக்கிறான் போய்கிட்டு இருக்கணும், நான் உன்னை ஒரு இடத்த கூட்டிகிட்டு போய் அவர்கிட்ட சேர்த்துறேன்னு சொல்லி கூப்பிட்டு வருவார். கூப்பிட்டு ரசூல்லா பார்ப்பார். ரசூல்லாட்ட கேள்விலாம் கேட்பார், நீங்கள் என்ன கொள்கை, உங்கள் கொள்கை என்ன? ரசூல்லா இதை சொல்லுவாங்க, நல்ல கொள்கையாக இருக்குன்னு ஏற்றுக்கிறேன்டுவார். ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் இப்போ போய் காபாவில் போய் டிக்ளேர் பண்ண போகிறேன், இவங்க மறைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் என்ன செய்கிறாரு, பிலால்லாம் சொல்லிட்டு அடி வாங்கிட்டு இருக்கிறாரு. அது ஒரு உயர்ந்த நிலை. இவர் என்ன செய்கிறார், அபூதர் கிஃபாரி அதெல்லாம் பயப்படுறேன், நான் ஏற்றுக்கிட்டக்குள்ளே நான் சொல்லத்தான் செய்வேன். அங்கே போய் காபாவில் போய் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற அடிப்பின்னு எடுத்துட்டாங்க அவரை.
அப்போ அபூபக்கர் மற்ற ஆளுக்கெல்லாம் விழுந்து என்ன செஞ்சாங்க, யாரை போய் அடிக்கிறீங்க, அவர் ஹிஃபார் கோத்திரத்தில் உள்ளார், அவர் ஊரை தாண்டி தான் நீங்கள் வியாபாரத்துக்கு போயிட்டுருக்கிறீங்க, இது தெரிஞ்சிச்சுன்னா ஒரு கோதுமை மணி கூட உங்கள் ஊருக்கு வராது, தடுத்து போடுவாங்க அந்த ஆளுக்கு அப்படின்னு சொன்னால் விட்டாங்க. இவர் அடிக்கலை, வெளியூர் ஆளாக இருக்கார், அவரை தாண்டி தான் நம்ம வியாபாரத்துக்கு போக வேண்டியிருக்கிறது, நம்ம வியாபார கூட்டத்தில் அவங்க மறிச்சிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால அவர் தப்பிச்சுக்கிட்டார். அப்போ எதுக்கு செய்கிறோம்னு கேட்டால், இவர் வந்து வெளிப்படையாக சொன்னார்ல, ரசூலில் வெளிப்படையாக சொல்லலையே, மறைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பிலால் வந்து என்ன செய்கிறாரு, வெளிப்படையாக சொல்லிட்டு அடி வாங்கிட்டு இருக்கிறார், என்ன ஒன்றாலும் செஞ்சுட்டு போய் செய்கிறார். இவர் என்ன செய்கிறாரு, வெளிப்படையாக சொல்கிறாரு. ஆனால் சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா மறைச்சிக்கிட்டே இருந்தாங்க. அமர் இப்னு அப்பாஸான ஒரு சஹாபி இருப்பார், அவர் ரசூல்கிட்ட வருவார், இதே மாதிரி வந்து என்ன செய்வார், கொள்கையெல்லாம் கேட்டு உங்களோட எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஒரு 4-5 பேர் இருக்கிறோம் அப்படின்னு ரசூலா சொல்லுவாங்க. நல்ல வேலை, நான் உங்களோட போய் உங்களை நான் பின்பற்ற போகிறேன்னு பாரு, பின்பற்ற உனக்கு தாங்க மாட்டாய், நீ பேசாமல் மறைச்சி வச்சுக்க, நீ உன் ஊருக்கு போயிரு, என்னை ஃபாலோ பண்ணிடாத, டிக்ளேர் பண்ணிடாத, அடிச்சே கொண்டு விடுவாங்க, ஒரு காலம் உனக்கு கேள்விப்படுவாய், முகமது ரேகை ஓங்கிருச்சுன்னு நீ கேள்விப்படுவாய், அப்போ நீ என்னை வந்து அங்கே வந்து பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அவர் போயிடுவார். அப்போ வெளிப்படையாக சொல்கிறேன்னு வந்தவரை கூட சொல்லாதப்பா, சொன்னீங்கன்னா உனக்கு தாங்க முடியாத கஷ்டம் தருவாங்க, அப்போ உங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது என்பதற்காக நடிச்சுக்கன்னு சொல்கிறாங்க. அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கிறார். பிறகு ரசூல்லா மதீனாவுக்கு போய் ஜெயிச்சு அவங்க கை ஓங்கிருச்சுன்னு சொன்னோன்னே சந்திக்க வருவார், என்னை தெரியுதான்லாம் கேட்பார். ஒரு காலத்தில் நீங்கள் ரொம்ப மைனாரிட்டியாக இருந்தீங்களே, அந்த காலத்தில் உங்களை வந்து பார்த்தேன், நாம நீ வந்தே போனேன், நான் இதை சொன்னேன்னு ரசூல்லா உரையாடல் பண்ணுவாங்கன்னு வைங்க. அப்போ இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ இந்த மாதிரி பார்க்கும் பொழுது நம்ம என்ன விளங்குறோம்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய இதில் வந்து ஹராமானது ஹராமாக இருந்தாலும் சில விஷயங்கள் ஹராமானது மருத்துவம் செய்யக்கூடாது, இந்த 4 தான் காட்டுவாங்க. நான் சொன்னேன்ல, இந்த 4 விஷயத்தான் காட்டுவாங்க, அதெல்லாம் இருக்குது தான், இருந்தாலும் அதுக்கு மாற்றமாகவும் இருந்திருக்குதே. அப்போ அல்லாஹ்வுடைய அந்த நியதியோட கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இதுதான் ஒருபடி தூக்கலாக இருக்கிறது, ஒரு மேல்நிலையில் இருக்குது. அதனால் வந்து மருத்துவத்துக்காக வேண்டி என்ன வேண்டாலும் நம்ம செய்யலாம், அதெல்லாம் என்ன செய்ய மாட்டான், கேட்க மாட்டான், அது அல்லாஹ் அனுமதிக்கிறான் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், இதிலேருந்து விளங்கி கொள்கிறோம். நேற்றைய தினம் இறுதியாக நிர்பந்தத்தில் மருத்துவ காரணத்திற்காக வேண்டி ஹராமானவைகளையும் நம்ம பயன்படுத்தினால் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் என்பதற்கு 2 விதமான கருத்துக்கள் இருக்கிறது. இந்த கருத்து தான் மேலோங்கி இருக்கிறது என்கிற ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம். அந்த நிர்பந்தத்திற்காக மார்க்கம் வந்து கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்குது என்பதற்கு நிறைய சான்றுகளை காட்டினோம். அது மாதிரியான இன்னும் ஒரு சான்று என்னென்னு கேட்டால், இது நமக்கு பரவாயில்ல தெரிஞ்ச ஒரு சான்று தான். ஒரு மனிதர் என்ன செய்கிறாருன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ரமலான் மாதத்தில் நான் வந்து பகல் நேரத்தில் மனைவியோட நோன்பு வைத்து கொண்டு நான் இல்லறத்தில் ஈடுபட்டேன், நான் அழிஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ரசூல்லாட்ட வந்து அதுக்கு தீர்வு கேட்குறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, நீ வந்து ஒரு அடிமையை விடுதலை செய்ய உனக்கு சக்தி இருக்குதா, அதுக்கு பரிகாரம். நோன்பு வச்சுக்கிட்டு நோன்பை முறிச்சிட்டார், இல்லறத்தில் ஈடுபட்டு முறிச்சிட்டார், அதுக்கு பரிகாரமாக என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு அடிமையை விடுதலை செய்யணும், அது உனக்கு ஏழுமான்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், இல்லை அது ஏழாது, எனக்கு ஏழாதுன்றார். அப்போ ரசூல்லா கேட்குறாங்க, இப்போ தஸ்தத்தி வன் தசூம ஷஹரைனி முத்ததாபியனி, தொடர்ந்து 2 மாதங்கள் உனக்கு நோன்பு வைக்க இயலுமா, அது முடியலைன்னா அடுத்த பரிகாரம் அப்படிங்கிறாங்க, அதுவும் நம்மள்கிட்ட ஏழாதுன்றார். அதுக்கப்புறம் ரசூல்லா கேட்குறாங்க, அப்படின்னா ஒரு 60 ஏழைக்கு உணவு கொடுக்க இயலுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அதுவும் என்கிட்ட இல்லை. அப்படின்னா அது இது 3 தான் பரிகாரமே, மொத்த பரிகாரமே இந்த 3 தான். நோன்பை முறிச்சிட்டான் அவர், அதான் இல்லறத்தில் ஈடுபட்டு ரமலான் நோன்பை, சுன்னத்தான நோன்புக்கு இல்லை, கடமையான நோன்பை முறித்து விட்டார்கள் என்று சொன்னால் அதுக்கு என்ன செய்யணும், அடிமைக்கு விடுதலை செய்யணும். இப்போ நம்மளோட அடிமை கிடையாது, 2 செஞ்சு ஆகணுமா, 2 மாதம் கண்டினியூவாக நோன்பு வைக்கணும், இல்லைன்னா 60 ஏழைக்கு உணவு கொடுக்கணும், அந்த ஒரு நோன்பையும் கலா செய்யணும். முறித்த நோன்பையும் கலா செய்வதோடு இது பரிகாரமாக இந்த 2இல் ஒன்றை நம்ம செய்யணும், அந்த காலத்தில் 3இல் ஒன்றை செய்யணும். இப்போ இதையெல்லாம் செய்ய முடியலைன்னு நினச்சி இவருக்கு என்ன நம்ம 3 தானே பரிகாரமே, அவர்கிட்ட ஒன்றும் இல்லைன்ட்டார். இல்லைன்னொன்று அப்போ சமுக்கார வச்சு விட்டாங்க. அப்போ என்ன செய்யற, ரசூல்லாட்ட வந்து ஒரு பேரிச்சம்பளம் ஒரு கூடை நிறைய கொண்டு வந்து ஜக்காத்தெல்லாம் கொண்டாந்து கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி சிலரை கொண்டாந்து கொடுக்குறாங்க. கொடுத்தவொன்னு என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வந்து ஏழைக்கு உணவளிக்கணும்ல, இதை எடுத்துக்கிட்டு போய் உணவளிச்சு 60 ஏழைக்கு நீ இதை பகிர்ந்து கொடுத்துருன்னு சொல்கிற பேரிச்சம்பளம் வருது, அந்த பேரிச்சம்பழத்தை கொடுத்து நீ 60 ஏழைக்கு இதை சப்ளை பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன செய்வார்னா, ஏழைக்கா எனக்கு மேலே யார் இருக்கா, இருக்கிறது நான் தான் மேலே, நாம் வேறு ஏழையை கொடுக்குறதா அப்படின்னு சொல்கிறார். அப்போ ரசூல் என்ன செய்வாங்கன்னா, அப்படின்னா நீனா வச்சுக்க, உன் குடும்பத்துக்கு கொடுக்க, நீ தான் ஏழை, 60 நாளைக்கு நீ சாப்பிட்டுக்க அப்படின்றாங்க. இதை ரசூல்லா கேட்டு சிரித்தார்கள் வேற, இது ஒரு தந்திரமாக பேசுகிறார்ல, இவருடைய பேச்சை கேட்டு ரசூல்லா சிரித்தார்கள் என்று வருகிறது. இது புகாரில் 1937 இன்னும் பல ஹதீஸுகளில் இருக்குது.
அப்போ இதில் என்ன விளங்குறோம் என்று கேட்டால் குற்றம் செஞ்சவர் பரிசோட போகிறார். அவர் குற்றம் செஞ்சிருக்கார், பரிகாரம் செய்யணும். அவர் என்ன செய்கிறாருன்னா 60 நாளைக்கு சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடை வாங்கிட்டு போகிறார். பரிகாரமும் செய்யலை. பரிகாரமாக கொடுத்த உணவை நானே ஏழையாக இருக்க நான் எப்படி கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. அப்போ ஏழலை என்பது எந்த அளவுக்கு இஸ்லாம் அவருக்கு ஒரு கருணை காட்டுதுன்னு பாருங்கள். ஏழலைன்னா அது இதான். இது மருத்துவம் அந்த மாதிரி செய்தானே, இதை விட பெரிய விஷயம் மருத்துவங்கிறது. அப்போ ஒருத்தருக்கு ஏழலை அவருக்கு அந்த பரிகாரம் தான் செஞ்சாகணும்னு சட்டம் இருக்கும் பொழுது அது ஏழலை என்று சொன்னால் பரிகாரம் செய்யாமல் போன்னு சொன்னாலே அது பெரிய சலுகை தான். ஆனால் அதை விட மிஞ்சி என்ன செய்கிறாங்கன்னா உணவு நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம், அதையும் என்ன செய்கிறார், நானே வச்சுக்கிறேங்கிறார். நான் அந்த 60 ஏழைக்கு பதிலாக நானே வச்சுக்கிறேன், நான் தான் ஏழை, உள்ளதில் ஏழை அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதில் நல்ல வந்தால் மருத்துவம் மாதிரி ஒரு அவசர நேரத்துக்கு இது ஹராம் அப்படிலாம் அல்ல பார்க்க மாட்டான். அந்த அல்ல கருணை பார்வை உள்ளவன் என்பதற்கு இந்த விஷயங்கள்லாம் மார்க்கம் கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கல. நிர்பந்தத்துக்கு ஆளானவருக்கு, நிர்பந்தம் கஷ்டம் அந்த மாதிரி ஆளானவருக்கு அவனி மார்க்கத்தின் சட்டத்தை லேசாக வளைக்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள்லாம் பையத்து செய்வாங்க. இப்போ நம்ம காலத்தில் இஸ்லாத்தை அவங்க ஏற்றுட்டு போயிடுறாங்க. ரசூலுல்லாவுடைய காலத்தில் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாட்டே வருவாங்க, சந்தித்து கையோட கையை அடித்து என்ன செய்வாங்க, என்னென்ன காரியங்களை நான் செய்வோம் அப்படின்னு சொல்லி சில கலிமாவையும் சொல்லுவாங்க. வேறு சில விஷயங்களை ரசூலுல்லா உறுதிமொழி வாங்குவாங்க, ஒரு சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட சேர்த்து வாங்குவாங்க. அப்போ அதில் ஒரு உடன்படிக்கை என்னென்னு சொன்னால் சம்இ வ தாஅத்தி பாயத்துன் நபி ஜரீர் இப்னு அப்துல்லா அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நான் உடன்படிக்கை செஞ்சேன். எதுக்கு உடன்படிக்கை செஞ்சேன்னு கேட்டால் சம்இ வ தாஅத்தி, உங்கள் சொல்லுக்கு செவிமடுத்து கட்டுப்படுவேன். உடன்படிக்கை என்ன தான் அது, களிமாவெல்லாம் சொல்லிவிட்டு என்ன செய்கிறாரு, அதில் களிமாவோட சேர்த்து இந்த ஒரு அக்ரிமெண்ட்டையும் சேர்க்குறாரு. என்ன சேர்க்குறாருன்னு கேட்டால் சம்இ வ தாஅத்தி, உங்கள் சொல்லை நான் கேட்பேன், கட்டுப்படுவேன். இறை தூதருங்கிற முறையில் உங்கள் சொல்லை கேட்டு நான் கட்டுப்படுவேன் அப்படின்னு சொல்கிறார். இதை ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா ஃபலக்கனனி, என்னை திருத்தி தர்றாங்க, அப்படி சொல்லாதேங்கிறாங்க. இவர் என்ன செய்கிறாருன்னா நான் செவியுற்று கட்டுப்படுவேன்கிறார். அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா ஃபலக்கனனி, என்னுடைய அந்த வார்த்தையை ரசூல்லா திருத்தினார்கள். எப்படி திருத்தினார்கள்னா ஃபீ மஸ்ததாத்து, இயன்ற வரைக்கும்னு சேர்த்துக்கங்கிறாங்க. கட்டுப்பட்டு நடப்புன்னு எப்படி சொல்ல முடியாமல் போயிடும், உனக்கு எல்லாத்துலேயும் கட்டுப்படுவேன்னு நீ சொன்னா ஏன்னா உனக்கு செய்ய முடியாமல் போயிடும். அதனால் நான் நீங்கள் சொல்வதை அப்படியே கேட்டு நடப்பேன்ட்டு அவர் சொல்கிறாரு. ரசூல் என்ன சொல்கிறாங்கன்னு அப்படி சொல்லாத, இயன்ற அளவு கட்டுப்பட்டு நடப்பேன், இயலாட்டி கட்டுப்படாமல் போயிடுவேன் அர்த்தம். அதன் அர்த்தம் இயலாவிட்டால் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சேர்த்து என்ற உறுதிமொழி கொடு. நீங்கள் சொல்கிற மாதிரி உறுதிமொழி கொடுக்கல, எந்த மனுஷனுக்கு 100% நடக்க முடியாது. அதனால் என்ற உறுதிமொழி எடுக்கும்போது அவர் முழுமையான உடன்படிக்கை அவர் எடுக்கிறார். ரசூல் அதில் தளர்த்துறாங்க, அந்த கண்டிஷனில் தளர்த்து என்ன செய்கிறாங்கன்னா இப்படி எடுக்காதப்பா, ஃபீ மஸ்ததாத்து, என்னால் இயன்ற வரை அப்படின்னு சேர்த்துக்க. அந்த வார்த்தையை சொல்லும்போது என்ன செய்யணும், என்னால் இயன்ற வரைக்கும் உங்கள் சொல்ல கேட்டு நடப்பேன் அப்படி தான் சொல்லணும். உங்கள் சொல்ல கேட்டு நடப்பேன்னு மட்டும் நீ செய்யக்கூடாதுங்கிறாங்க. அப்போ அதில் என்ன விளங்குதுன்றா, இயலாத ஒரு நிலை மனிதனுக்கு வரும்போது கட்டுப்பட முடியாத நிலைமை ஏற்படும். அப்படின்னு அது இயலாத நிலைக்கு ஒரு தளர்வு இருக்கத்தானே செய்யுது. மருத்துவம்னா இயலாத ஒரு நிலை தானே, மருத்துவம் செய்கிறதுனா ஒரு இயலாத ஒரு நிலையில், பலவீனமான நிலையில் தான் அதெல்லாம் செய்கிறோம். அப்போ இயலாதவனுக்கு அந்த ஒரு சலுகையை ரசூலுல்லாஹ் திருத்தி கொடுக்குறாங்கங்கிற ஒரு செய்தி புகாரில் 7204 வருகிறது. இப்படி நிறைய இருக்குது. அந்த நேற்று சொன்னதில் விடுபட்ட இந்த 2 ஆதாரங்களையும் சேர்த்துக்கிட்டோம்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் எளிதான மார்க்கம், உங்களுக்கு கஷ்டத்தை நாடலை. எல்லாத்துலேயும் இப்படி தானே செய்கிறோம். நோன்பு பிரயாணத்தில் நோன்பு வைக்கிற சலுகையை கொடுக்கும்போது எல்லாம் என்ன செய்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு கஷ்டத்தை நாடலை, லேசத்தான் நாடுறான், வேறு நாளில் வச்சுக்கிறங்க அப்படின்னா அதெல்லாம் அந்த சலுகையில் உள்ளது தான். அப்போ அந்த மார்க்கம் அடியார்களுடைய அந்த பலவீனத்துக்கு ஏற்ப அமைக்கப்பட்ட ஒரு மார்க்கம். எல்லோரும் முழுமையான ஆட்களாக இருக்க மாட்டாங்க, பலவீனமான மனிதர்களும் நிறைய இருக்கிறாங்க. அவர்களுக்கும் ஏற்றவாறு இந்த மார்க்கம் இருக்கணும், நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்கணும்னு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஒட்டுமொத்தமான அந்த வழிகாட்டுதலுக்கு ஏற்ப பார்த்தோம்னு சொன்னால் மருத்துவத்துக்கு நம்ம இதெல்லாம் பார்க்க தேவையே இல்லை. மருத்துவத்துக்கு இதனால் அதை சேர்க்குறான், எதை வேணாலும் சேர்த்துட்டு போகிறான், திங்கிறதுக்காக சேர்க்குறான், ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒரு நோயை நீக்கிறதுக்கு தானே செய்கிறான் அப்படின்னு அப்படி தான் அல்லாஹ் எடுத்துக்கிறோம். இந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களில் இருந்து அல்லாஹ் அப்படித்தான் எடுத்துக்கிறவான் என்பதை விளங்கிக்கிறோம். இது ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இது முடிஞ்சிருச்சு, மருத்துவ சம்மந்தமாக முடிஞ்சிருச்சு.